أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي بتقوى الله اتقوا الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் அறிவுரை கூறியவனாக, அல்லாஹுவின் அச்சத்தை எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்தியவனாக தொடங்குகிறேன். அல்லாஹு தஆலா அவனுடைய கண்ணியமிகு புத்தகம் அல் குர்ஆனிலே சூரா அந்நிசாவுடைய 31வது வசனத்திலே கூறுகிறான், இன் தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹவுன அன்ஹு நுகஃபிர் அன்கும் சய்யிஆத்திக்கும் வனுதுகில்கும் முதுகலன் கரீமா. நீங்கள் உங்களுக்கு தடுக்கப்படுகிற, நீங்கள் விலக்கப்பட்டுள்ள பாவங்களில் பெரும் பாவங்களை குறிப்பாக தவிர்த்து கொண்டால் அதையே உங்களுக்கு நாம் கஃபாரா பகரமாக ஆக்கி உங்களின் சிறு பாவங்களை மன்னித்து விடுகிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதாவது அல்லாஹு தஆலா நமக்கு ஹராம் தடுத்தவற்றிலே 2 விதமான பாவங்களை வைத்திருக்கிறான். ஒரு பாவம் மிக கொடிய பயங்கரமான பாவம், 2வது வகையான பாவம் சிறிய பாவம் என்று அறியப்படுகிறது. இந்த 2 வகையான பாவங்களில் ஒரு முஃமின், ஒரு இறை நம்பிக்கையாளர் பெரும் பாவங்களை விட்டு தன் வாழ்க்கையை பாதுகாத்து கொண்டால் அல்லாஹு தஆலா அவனுடைய கருணையால் இந்த பெரிய பாவங்களை அவர் தவிர்த்ததால், இந்த பெரிய பாவங்களை விட்டு தன்னை பாதுகாத்து கொண்டதால் அல்லாஹ் அந்த அடியார் மீது அருள் புரிந்து அவருடைய சிறு பாவங்களை அவனாக மன்னித்து விடுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா அன்-நஜ்முடைய 32வது வசனத்திலும் அல்லாஹு தஆலா இதே கருத்தை சொல்கிறான். அல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ இல்லல் லமம். அல்லாஹுவை பயந்து கொள்கிற நல்லடியார்களின் தன்மைகளை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான். அந்த நல்லடியார்கள் பெரும் பாவங்களை விட்டு விலகி இருப்பார்கள். மானக்கேடான அசிங்கமான பாவங்கள், விபச்சாரம் சம்பந்தப்பட்ட பாவங்களை அல்லாஹு தஆலா மானக்கேடான பாவங்கள் என்று இங்கே குறிப்பிடுகிறான். விபச்சாரம் சம்பந்தப்பட்ட பாவங்கள் என்றால் இன்று பொதுவாக சினிமா உலகிலே பரப்பப்பட்டு வரும் இன்றைய சீரியல் கலாச்சாரத்தால் மக்களை நாசப்படுகொழியிலே தள்ளி கொண்டிருக்கும் அனைத்து விதமான பழக்கங்களையும் இதற்கு உதாரணமாக சொல்லலாம். மூமின்கள், இறையச்சம் உள்ளவர்கள் யாரென்றால் பெரும் பாவங்களை விட்டும் விலகிக் கொள்வார்கள். அதிலும் குறிப்பாக அசிங்கமான மானக்கேடான ஜினா சம்பந்தப்பட்ட பாவங்களை விட்டும் அவர்கள் விலகிக் கொள்வார்கள். இல்லல்லமம், சில சிறிய சிறிய தவறுகளை தவிர. எந்த தவறுகளை விட்டு மனிதன் தன்னை பாதுகாப்பது அவனுக்கு சிரமமாக இருக்குமோ, திடீரென்று பார்வையால் அல்லது செவியால் அல்லது மனதின் ஊசலாட்டங்களால் ஏற்படுகிற சிறிய பாவங்களை தவிர, அந்த பாவங்களை விட்டு அவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள இயலாமலாகிவிட்டால் அல்லாஹு தஆலா அவர்களை தன் அருளால் மன்னித்து விடுகிறான். இன்ன ரப்பக வாசிஉல் மக்ஃபிரா. நபியே, இறைவன் மன்னிப்பால் மிக விசாலமானவன். அவனுடைய மன்னிப்பை அளவிட முடியாது, அவனுடைய மன்னிப்பை மதிப்பிட முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே,
அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தங்கள் மொழிகளிலே இது குறித்து அறிவுரை தருகிறார்கள். பெரும் பாவங்களை விட்டு விலகிக் கொள்வதற்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து நம்மை எச்சரிக்கிறார்கள். அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய ஹதீஸ், 2 சஹீஹான நூல்களிலும் இடம்பெற்றுள்ள ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அலா உனப்பிஉக்கும் பி அக்பரில் கபாயர், பாவங்களில் பெரிய பாவங்களை, அதுவும் பெரும் பாவங்களில் மிகப்பெரிய பாவங்களை பற்றி நான் உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா, அறிவித்து தரட்டுமா? தோழர்கள் சொல்கிறார்கள், பலா யா ரசூலல்லாஹ், அவசியம் நீங்கள் எங்களுக்கு அதை பற்றி சொல்லித் தாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல பாவங்களை எண்ணுகிறார்கள். அதில் முதலாவதாக அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்விற்கு சமமாக படைப்புகளை மதித்தல், அல்லாஹ்விற்கு சமமாக படைப்புகளை ஆக்குதல், படைப்பாளனுக்கு இணையாக படைக்கப்பட்ட பொருளை ஆக்குதல், வஉகூகுல் வாலிதைன், பெற்றோருக்கு மாறுபாடு செய்தல், வகான முத்தகிஅன் ஃபஜலஸ ஃபகால் அலா வகவுலு ஸூர் அலா வஷஹாதத்து ஸூர் ஃபமா ஸால யுகர்ரிருஹா ஹத்தா குல்னா யா லைதஹு சகத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ந்து அமர்ந்திருந்தவர்கள் நேராக உட்காருகிறார்கள். அடுத்து சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள், அதுதான் பொய் சாட்சி சொல்லுதல். கவனமாக கேளுங்கள், பொய் பேசுதல், பொய் சாட்சி சொல்லுதல், பொய் சொல்லுதல், பொய் சாட்சி சொல்லுதல், பொய் பேசுதல், பொய் சாட்சி சொல்லுதல் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். தோழர்கள் பயந்து நடுங்கி தங்களுக்குள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் அமைதியாக வேண்டுமே என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, பெரும் பாவங்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். அந்த எச்சரிக்கையை இணை வைத்தலை கொண்டு ஆரம்பித்தார்கள். பெற்றோருக்கு மாறு செய்வதை அடுத்து சொன்னார்கள். பிறகு பொய் சாட்சியை பற்றி கூறும் பொழுது பல முறை அந்த விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். காரணம் என்ன என்று பார்க்கிறோம். தங்களை முஸ்லிம் என்று சொல்கிற மக்கள், தங்களை ஈமானிய குடும்பத்தைச் சேர்ந்த, ஈமானிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்கிறவர்கள், தங்களின் மூல பொருளாதாரமாக இருக்கட்டும், அல்லது தங்களுடைய மார்க்கமாக இருக்கட்டும், அல்லது தங்களுடைய கொடுக்கல் வாங்கல் சமூக உறவுகளாக இருக்கட்டும், பொய்யின் மீதே அதை அமைத்து கொண்டு செல்கிறார்களே, அல்லாஹ்வை பயப்பட வேண்டாமா? கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பெரும் பாவங்களிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக எண்ணினார்கள் இணை வைத்தலை பற்றி. இன்று நம்மிலே பலருக்கு இந்த இணை வைத்தல் என்றால் என்ன என்று தெரியாது. கோயில்களுக்கு சென்றோ அல்லது சர்ச்சுகளுக்கு சென்றோ அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற சிலைகளை வணங்குவதை ஒரு இணை வைத்தலாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அது மட்டுமல்ல இணை வைத்தல், அது இணை வைத்தலுடைய ஒரு பகுதி, ஒரு தோற்றம். இணை வைத்தல் என்பது அல்லாஹுடைய தன்மைகள். அல்லாஹுடைய தன்மைகளை நாம் குர்ஆனிலே 3 வகையாக பார்க்கிறோம். ஒன்று அவனுடைய ருபூபியா, ரப், படைப்பவன், பரிபாலிப்பவன், ஆட்சி செலுத்துபவன், அதிகாரம் செலுத்துபவன், இயக்குபவன், ஆக்குபவன், அழிப்பவன், அவனுடைய ருபூபியாவுடைய தன்மைகள். இந்த தன்மைகள் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்காவது இந்த தன்மைகள் அனைத்துமோ அல்லது இந்த தன்மைகளில் ஒன்றையோ அல்லாஹுவை தவிர ஒருவருக்கு இருக்கு என்று நம்பினால் அதுவும் ஷிர்க், இணை வைத்தலாக ஆகிவிடுகிறது. இரண்டாவது, அல்லாஹுடைய உலூஹியா சிஃபத்துகள், வழிபடுவதற்கும் வணங்கப்படுவதற்கும் உள்ளத்தாலும் உடலாலும் உறுப்புகளாலும் வழிபடுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன்தான். அல்லாஹுவை தொழுகையை கொண்டு வணங்குகிறோம், அல்லாஹுவை ஜகாத்தை கொண்டு வணங்குகிறோம், தர்மத்தை கொண்டு வணங்குகிறோம், நோன்பை கொண்டு வணங்குகிறோம், நேர்ச்சியை கொண்டு வணங்குகிறோம், பிரார்த்தனையை கொண்டு வணங்குகிறோம். குனியுதல், சிரம்பணிதல், அல்லாஹுடைய வீட்டை சுற்றி வருதல், இவையெல்லாம் அல்லாஹுவிற்கு நாம் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள். இந்த வணக்க வழிபாடுகள் அனைத்தையுமோ அல்லது இந்த வணக்க வழிபாடுகளில் ஏதாவது ஒன்றை அல்லாஹ் அல்லாத ஒரு படைப்புக்கு செய்துவிட்டால் அதுவும் இணை வைத்தலாக ஆகிவிடும் என்று பார்க்கிறோம் அல்லவா? நல்லோர் அடக்கம் பெற்றிருக்கிற இடங்களுக்கு செல்கிற முஸ்லிம்கள் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அழகிய வழிகாட்டலை மறந்துவிட்டு கபர்களுக்கு சென்றால் சலாம் சொல்லுங்கள், உங்களுக்கும்
அங்கு உள்ளவர்களுக்கும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுங்கள், மறுமையை நினையுங்கள் என்ற அந்த வழிகாட்டலை மறந்துவிட்டு அங்கே சென்று நேர்ச்சிகள் செய்கிறார்கள். அவர்களிடத்திலே தங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யுங்கள் என்று பிரார்த்தனை கேட்கிறார்கள். உங்களை நம்பி வந்திருக்கிறோம், எங்களை கைவிட்டு விடாதீர்கள் என்று அங்கே முறையிடுகிறார்கள். அவர்களுடைய கபர்களை கட்டிப்பிடிக்கிறார்கள், அங்குள்ள தூண்களை கட்டிப்பிடிக்கிறார்கள், அங்குள்ள பொருட்களை பரக்கத்து மிக்க பொருட்கள் என்று நம்பி அதை எடுத்து சாப்பிடுகிறார்கள். அதன் மூலமாக தங்களுக்கு ஷிஃபா கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். அங்கே தங்கி இருப்பதை வணக்கம் என்று கருதுகிறார்கள். அங்கே சென்று குர்ஆன் ஓதுகிறார்கள், அங்கே சென்று திக்ரு செய்கிறார்கள், அங்கே சென்று இரவு கழிக்கிறார்கள். அல்லாஹ் வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக மஸ்ஜிதுகளை எழுப்பும்படி கூறினான். லமஸ்ஜிது நூசிஸ அல தக்வா, அல்லாஹ்வுடைய அச்சத்திற்காக கட்டப்பட்ட பள்ளிகள் அஹக்கு அன் தக்கூம ஃபீ, அங்கே நின்று நீங்கள் இபாதத்து செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். மஸ்ஜிதுகளை இன்று முஸ்லிம்கள் வீரான், மஸ்ஜிதுகளை இன்று முஸ்லிம்கள் பாழடைந்ததாக விட்டு விடுகிறார்கள். தொழுகைக்கு பின்னால் பூட்டி விடுகிறார்கள். அங்கே கபர்களை பார்த்தால் செழிப்பாக விளக்குகள் எல்லாம் எரிக்கப்பட்டு அங்கே மக்கள் வரவேற்பதற்காக வரவேற்பாளர்கள் இருந்து கொண்டு மக்களை ஷிர்கின் பக்கம் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இது ஷிர்கினுடைய இரண்டாவது வகை. அடுத்து அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள், அல்லாஹ்வுடைய பண்புகள். அல்லாஹ் அறிகிறான், பார்க்கிறான், கேட்கிறான், பிடிக்கிறான், உதவி செய்கிறான். இன்னும் அல்லாஹ்விற்கு ஏராளமான அழகிய பண்புகள் இருக்கின்றன. இந்த அழகிய பண்புகளில் எந்த ஒரு பண்பையாவது அல்லாஹ் அல்லாதவருக்கும் உண்டு என்று நம்பினால் அதுவும் ஷிர்காக ஆகிவிடுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மேற்கூறப்பட்ட 3 வகையான ஷிர்க்குகளும் பெரிய ஷிர்க்கிலே சேருகின்றன. பெரிய ஷிர்க் என்றால் என்ன? ஷிர்க்கிலே 2 வகை. ஒன்று பெரிய ஷிர்க், இரண்டாவது சிறிய ஷிர்க். பெரிய ஷிர்க்கை செய்தவர் இந்த மேற்கூறப்பட்ட 3 வகையான ஷிர்க்குகளிலே எந்த ஒரு ஷிர்க்கை ஒரு மனிதன் செய்து விட்டாலும், அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறியிருந்தாலும் அவனுடைய அந்த இஸ்லாம் முறிந்து விடுகிறது. அவன் தான் கூறிய கலிமாவை விட்டு வெளியேறி விடுகிறான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த பாவங்களிலிருந்து அல்லாஹ்விடத்திலே வருந்தி மன்னிப்பு கேட்காமல் இறந்து விட்டால் அவன் நிரந்தர நரகத்திலே சேருவான். அவனுடைய நல்ல அமல்கள், அவன் தொழுத தொழுகைகள், அவன் நோர்த்த நோன்புகள், அவன் செய்த தர்மங்கள், அவன் செய்த ஹஜ் வணக்க வழிபாடுகள், இந்த அமல்கள் அனைத்தையும் இவனுடைய ஷிர்க் அழித்து விடுகிறது. இவனுடைய ஷிர்க் அந்த நன்மைகளை பாழாக்கி விடுகிறது. நாளை மறுமையிலே இவனுக்கு சிபாரிசு செய்பவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள், நிரந்தர நரகத்திலே இருப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இரண்டாவது வகையான ஷிர்க் சிறிய ஷிர்க். இந்த சிறிய ஷிர்க்கை 2ஆக பிரிக்கிறார்கள் அறிஞர்கள். ஒன்று வெளிப்படையாக நமக்கு தெரிந்தவை, இரண்டாவது உள்ளத்திலே மறைந்திருப்பவை. வெளிப்படையாக தெரிந்திருப்பவைக்கு உதாரணமாக அல்லாஹ் அல்லாதவரின் மீது சத்தியம் செய்தல். இன்று பார்க்கிறோம் முஷ்ரிக்குகளுடைய சமூகத்திற்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்களுடைய நிலைமையை. அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்வதை கொண்டு திருப்தி அடைய மாட்டார்கள். தந்தையின் மீது சத்தியம் செய்வாயா, உன் தாயின் மீது சத்தியம் செய்வாயா, உன் பிள்ளையின் மீது சத்தியம் செய்து சொல்வாயா என்று சொல்கிறார்கள். ஒரு முஸ்லிம் அல்லாஹ் அல்லாத எந்த பொருளின் மீது சத்தியம் செய்தாலும் சரி, அது ஷிர்க், இணை வைத்தலாக ஆகிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இணை வைத்தலிலே சிறிய வகை இணை வைத்தலை சேர்ந்தது. அதாவது இவன் தான் எதன் மீது சத்தியம் செய்கிறானோ அதை அல்லாஹ்விற்கு சமமாக கருதிவிட்டால் அதுவும் பெரிய இணை வைத்தலிலே ஆகிவிடும். உதாரணத்திற்கு இன்று முஸ்லிம் சமூகத்திலே பலர் எப்படி பெற்றோர் மீது பிள்ளைகளின் மீது சத்தியம் செய்கிறார்களோ ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அவர்கள் நீங்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து ஒன்றை சொன்னால் அல்லது ஒன்றை மறுத்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தாங்கள் நம்பி இருக்கிற நல்லடியார்கள் அவுலியாக்களின் மீது சத்தியம் செய்தால்தான் உங்களை நம்புவார்கள். காரணம் என்ன? அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்தால் அது பொய் சத்தியமாக இருந்தால் அல்லாஹ் உடனே தண்டிக்க மாட்டான், விட்டு விடுவான். ஆனால் அவுலியாக்களின் மீது சத்தியம் செய்தால் அவுலியாக்கள் உடனடியாக தண்டித்து விடுவார்கள். அல்லது அல்லாஹ்வின் மீது அவர்கள் வைத்திருக்கிற கண்ணியத்தை விட அவுலியாக்களின் மீது அவர்கள் வைத்திருக்கிற கண்ணியம் அதிகம். பார்க்கிறோம் என்று அல்லாஹ்வின் வல்லமைகளை பற்றி, அல்லாஹ்வின் ஆற்றல்களை பற்றி பேசப்பட்டால் அவர்களுடைய உடல் சிலிர்க்காது, அவர்களுடைய உள்ளம் நடுங்காது, தூங்கிக் கொண்டிருப்பார்கள், ஏதோ ஒரு கவனத்தில் இருப்பார்கள். அவுலியாக்களுடைய கராமத்துகளை பற்றி பேசப்பட்டால் ஓஹோ வா வா என்று துடிக்க ஆரம்பித்து விடுவார்கள், என்று எச்சில் கொட்ட ஆரம்பித்து விடுவார்கள். அவர்களுக்கு பரவசம் ஏற்பட்டுவிடும். இவர்கள் யார்? அல்லாஹுவை மதிக்காதவர்கள்,
அல்லாஹுவின் ஆற்றலை அறியாதவர்கள். இவர்கள் தங்களுடைய அவுலியாக்களின் மீது சத்தியம் செய்தால்தான் நம்பிக்கை கொள்வார்கள். இத்தகைய சத்தியமும் பெரிய ஷிர்கிலே சேர்ந்துவிடும். சத்தியம் அல்லாஹ் அல்லாதவரின் மீது சத்தியம் செய்வது எதுவரை சிறிய ஷிர்காக இருக்கும் என்றால், அதை எதன் மீது சத்தியம் செய்கிறானோ அதை அல்லாஹ்விற்கு சமமாக கருதாதவரை, அதனால் தனக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடும், அல்லாஹ் தண்டித்து விடுவான் என்று பயப்படாதவரை தான் அது சிறிய ஷிர்காக இருக்கும். இதற்கு மாற்றமாக அல்லாஹ்விற்கு சமமாக சத்தியம் செய்யப்படுகிற அந்த பொருளை அவன் மதித்து விட்டால் அது பெரிய ஷிர்காக மாறிவிடும். அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று மக்கள் பெரும்பாலும் அணிகிற தாயத்துகள், தொங்க விட்டிருக்கிற தகடுகள், இதில் இரண்டு விதமாக இருக்கின்றன. ஒன்று அல்லாஹுவின் பெயர்கள் அல்லது குர்ஆனுடைய வசனங்கள் அல்லது ஹதீஸுடைய துஆக்கள் நேரடியாக எழுதப்பட்டவை. இவற்றை பற்றி அறிஞர்கள் சொல்லும்போது இவற்றை செய்யக்கூடாது, இப்படி செய்வது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த அழகிய ஒழுக்கம் அல்ல. நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவதென்றால், அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் எதிர்பார்ப்பதென்றால் குர்ஆனை ஓதுங்கள், அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய நாவால் பிரார்த்தனை கேளுங்கள், துஆ கேளுங்கள் என்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். மாறாக குர்ஆனுடைய வசனங்களை எழுதி தொங்க விட்டுக் கொள்ளுங்கள், உங்களுக்கு அதன் மூலமாக பரக்கத்து கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. அப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை கற்றுக் கொடுக்கவில்லை. அவர்களுடைய கண்ணியமிகு தோழர்களும் அப்படி செய்யவில்லை. மார்க்கத்தின் ஆய்வுமிக்க சிறந்த மார்க்க அறிஞர்களும் அப்படி சொல்லவில்லை. அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற தாயத்துகளிலே தகடுகளிலே இன்னொரு விதம் இருக்கிறது. அந்த குர்ஆனுடைய வசனங்களின் எண்களை எழுதுவார்கள் கட்டங்கள் போட்டு, அல்லது தங்களுடைய அவுலியாக்களுடைய பெயர்களை எழுதுவார்கள், ஜின்களுடைய பெயர்களை எழுதுவார்கள், மலக்குகளுடைய பெயர்களை எழுதுவார்கள். இன்று பெரும்பாலும் மக்களிடத்திலே புழக்கத்தில் உள்ள தாயத்துகளை தகடுகளை பார்த்தால் அதில் அல்லாஹுடைய பெயர்களை விட, அதில் குர்ஆனுடைய வசனங்களை விட ஜின்களுடைய பெயர்களும் மலக்குகளுடைய பெயர்களும் அல்லது இவர்கள் நம்பியிருக்கிற அவுலியாக்களுடைய பெயர்களும் தான் அதிகமாக இருக்கும். இது போன்ற தாயத்துகள் தகடுகளை தொங்க விடுவது இதுவும் பெரிய ஷிர்கிலே கொண்டு போய் சேர்த்துவிடும். காரணம் என்ன? எதை அல்லாஹ் பரக்கத்திற்கு காரணமாக ஆக்கவில்லையோ, எதை அல்லாஹ் அவனுடைய அருளுக்கு காரணமாக ஆக்கவில்லையோ அவற்றை அல்லாஹுடைய அருளுக்கு பரக்கத்திற்கு காரணமாக நினைப்பது அல்லாஹ்விற்கு இணை வைத்த செயலாக ஆகிவிடும். இரண்டாவது, இது போன்ற தாயத்துகளில் அல்லாஹ்வுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, எழுதப்பட்டிருக்கின்றன. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படி சொல்லவில்லை. இது எனக்கு ஒரு காரணமாக இருக்கும் ஷிஃபா ஏற்படுவதற்கு அல்லது பரக்கத் ஏற்படுவதற்கு என்பதாக நினைத்தால் இது சிறிய ஷிர்காக இருக்கும். இரண்டு விஷயங்களையும் தனித்தனியாக தெளிவாக புரிய வேண்டும். ஒன்று, அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருந்தால், அவர்கள் மலக்குகளாக இருந்தாலும் ஜின்களாக இருந்தாலும் அல்லது வேறு அவுலியாக்களுடைய பெயர்களாக இருந்தாலும் அது போன்ற தாயத்துகள் தகடுகளை அணிவது பெரிய ஷிர்கிலே சேர்ந்துவிடும். அவர்களுடைய தொழுகை, நோன்பு, வணக்க வழிபாடுகள் அனைத்தும் பாழாகிவிடும். அல்லாஹ்வுடைய பெயர்கள், குர்ஆனுடைய வசனங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன, அதை அவர் காரணமாக எண்ணுகிறார். எதை அல்லாஹ் காரணமாக ஆக்கவில்லையோ அதை காரணமாக நினைப்பது சிறிய வகை ஷிர்காக ஆகிவிடும். அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மறைவான ஷிர்க், சின்ன ஷிர்க்கினுடைய இரண்டாவது வகை, ஒன்று வெளிப்படையானது, இன்னொன்று மறைந்தது. அதைத்தான் ஹதீஸிலே நாம் அறிகிறோம் முகஸ்துதி என்பதாக. ஒருவர் ஒரு வணக்க வழிபாட்டை ஆரம்பிக்கிறார், ஒருவர் தொழுகிறார் அல்லது நோன்பு வைக்கிறார். அவர் அந்த வணக்க வழிபாட்டை ஆரம்பிக்கும் போது அல்லாஹ்விற்காக என்று ஆரம்பித்தார். ஆனால் பிறகு அவருடைய எண்ணத்திலே யாராவது ஒருவர் அவரை பார்க்கும் பொழுது, ஆஹா இன்னவர் பார்க்கிறாரே என்று தன் தொழுகையை மேலும் அழகுபடுத்துகிறார். அல்லது ஒருவரை சந்திக்கும் பொழுது தான் நோன்பாளி என்று சொல்கிறார். ஆஹா, தன்னை நோன்பாளி என்று சொன்னதால் அவர் தன்னை ஒரு வணக்கசாலியாகவோ ஒரு பெரிய இறைநேசராக நினைப்பார் என்றெல்லாம் எண்ணங்கள் ஊசலாட்டம் உள்ளத்திலே வருகிறதே, இது சிறிய ஷிர்காகும். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகஸ்துதி என்று சொல்கிறார்கள். இதனுடைய கெடுதி என்ன? இதனுடைய ஆபத்து என்ன? இந்த முகஸ்துதி வந்தவுடனே அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டால், யா அல்லாஹ் என் உள்ளத்தை சுத்தப்படுத்து, என் அமலை உனக்கு மட்டும் தூய்மையாக ஆக்கு என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து விட்டால் அல்லாஹ் இந்த பாவத்தை உடனடியாக மன்னித்து விடுகிறான், உள்ளத்தை தூய்மைப்படுத்தி விடுகிறான். மாறாக
அந்த எண்ணம் வந்தவுடன் மனிதன் அந்த எண்ணத்தை தக்க வைத்துக் கொண்டால், அந்த எண்ணத்தை தன் உள்ளத்திலே வளர்த்து கொண்டால், எந்த வழிபாட்டிலே அந்த முகஸ்துதி என்ற சிறிய ஷிர்க் கலக்கிறதோ அந்த வழிபாட்டை அது அழித்து விடுகிறது. ஒரு நாள் முழுக்க நோன்பு வைத்திருக்கிறார். நோன்பு திறக்கும் நேரத்திலே இந்த முகஸ்துதி அவருடைய அந்த உள்ளத்திலே வருகிறது, அந்த ரியா அவருடைய உள்ளத்திலே வருகிறது. பகலெல்லாம் அவர் நோன்பு வைத்த அந்த நோன்பின் சிரமங்கள், அந்த நோன்பின் நன்மைகளை அந்த முகஸ்துதி அழித்து விடுகிறது. குர்ஆன் ஓதுகிறார் மணிக்கணக்காக, இடையிலே யாராவது பார்க்கிறார் என்ற எண்ணம் ஏற்படுகிறது. ஒருவர் பார்க்கிறார், பார்த்தவுடனே அவருக்கு அந்த எண்ணம் ஏற்படுகிறது. உடனடியாக அவர் தௌபா இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்விடத்திலே திரும்பாமல் அந்த எண்ணத்தை வளர்த்து கொண்டால், அந்த எண்ணத்தை தக்க வைத்து கொண்டால், அவர் அப்போது ஓதிய அந்த குர்ஆனுக்கு அல்லாஹ் நன்மை கொடுக்க மாட்டான். முகஸ்துதி எந்த வணக்க வழிபாட்டிலே கலக்கிறதோ அந்த வணக்க வழிபாட்டை அது அழித்து விடுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸும் இந்த பெரும் பாவங்களை பற்றி நமக்கு கடுமையாக எச்சரிக்கை செய்கின்றன. இன்று நம் சமூகத்திலே இது குறித்த விழிப்புணர்வு இல்லாததை நாம் பார்க்கிறோம். அல்லாஹுவும் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே பெரும்பாவத்தை எச்சரிக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த பெரும்பாவத்தை குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். இந்த பெரும்பாவங்கள் உள்ளத்திலும் இருக்கலாம், அல்லது இந்த பெரும்பாவங்கள் உடல் உறுப்புகளிலிருந்தும் வெளிப்படலாம். பெரும்பாலானவர்களுக்கு பெரும்பாவங்கள் என்றால் ஒரு சில எண்ணிக்கைகள் மட்டும்தான் தெரியும். ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், பெரும்பாவங்கள் 7 ஆரம்பமாகி 70 வரைக்கும் இன்னும் 700 வரை செல்கின்றன என்று. பெரும்பாவங்கள் 7 ஆரம்பமாகி 70 வரைக்கும் இன்னும் 700 வரைக்கும் செல்கின்றன என்று அத்தனை பெரும்பாவங்கள் இருக்கின்றன. உள்ளம் சம்பந்தப்பட்ட பெரும்பாவங்கள் இன்று நம் சமூகத்திலே பார்க்கிறோம். இந்த கல்புனுடைய மாற்றத்தை, இந்த கல்விலே ஏற்படுகிற அந்த பெரும்பாவங்களை பலர் அலட்சியம் செய்து விடுகிறார்கள். ஜினாவை அல்லது திருடுவதை அல்லது மது அருந்துவதை பெரும்பாவமாக கருதுகிற எத்தனையோ நல்ல மக்கள் கல்விலே ஏற்படுகிற பெரும்பாவங்களை அலட்சியம் செய்வதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி அல்ல. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், இன்னல்லாஹ் லா யன்துரு இலா சுவரிக்கும் வலா இலா அம்வாலிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய உருவங்களை பார்ப்பதில்லை. காரணம் என்ன? உருவங்களை படைத்தது அவன். ஒருவரை கருப்பாக, ஒருவரை வெள்ளையராக, ஒருவரை சிவப்பாக, ஒருவருடைய முகத்தை மிக அழகாக, ஒருவருடைய முகத்தை அழகற்றவராக, இப்படி அந்த படைத்தல் அல்லாஹுவின் தன்மை. அல்லாஹ் உருவங்களை வைத்து அவன் நன்மைகளை அளவிடுவதில்லை. அல்லாஹ் உருவங்களை பார்ப்பதில்லை, முக தோற்றங்களை பார்ப்பதில்லை. வலா இலா அம்வாலிக்கும், உங்களுடைய செல்வங்களையும் அல்லாஹ் பார்ப்பதில்லை. நீங்கள் பெரிய செல்வந்தரா, உங்களிடத்திலே மாடி வீடு இருக்கிறதா, கார் இருக்கிறதா, பங்களா இருக்கிறதா, வசதி இருக்கிறதா, இதையெல்லாம் அல்லாஹ் பார்ப்பதில்லை. அல்லாஹ் பார்ப்பது என்ன? உங்கள் உள்ளங்களை பார்க்கிறான். அல்லாஹ் பார்ப்பது என்ன? உங்கள் செயல்களை பார்க்கிறான். உள்ளங்களை வைத்து அல்லாஹ் முடிவு செய்கிறான், செயல்களை வைத்து அல்லாஹ் முடிவு செய்கிறான். அல்லாஹ் நம்முடைய உருவங்களுக்காக கூலி கொடுப்பதில்லை. உருவ அழகை வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மைகளை தருவதில்லை. அதுபோன்று தான தர்மங்கள், நன்மைகள் செய்யப்படாத செல்வத்தை வைத்து அல்லாஹ் கூலி கொடுப்பது கிடையாது, அல்லாஹ் நன்மை கொடுப்பது கிடையாது. மாறாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவரை நல்லடியார்களிலே ஏற்றுக்கொள்கிறான், ஒருவரை தனக்கு நெருக்கமானவர்களிலே சேர்த்துக் கொள்கிறான், ஒருவர் மீது அன்பு பாராட்டுகிறான், ஒருவர் மீது அல்லாஹ் நேசம் வைக்கிறான் என்றால் அல்லாஹ் அங்கே 2ஐ பார்க்கிறான். அதிலே முதலாவது என்ன? அவருடைய கல்ப், அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் அங்கே பார்க்கிறான். இரண்டாவது அவருடைய செயல்பாட்டை அல்லாஹ் பார்க்கிறான். யாருடைய உள்ளம் அல்லாஹ் விரும்புகின்ற விதத்திலே அழகாக ஆகிவிட்டதோ, அல்லாஹுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அந்த கல்பு ஆகிவிட்டதோ, அவருடைய முகத்திலும் அல்லாஹ் ஒளியை கொடுக்கிறான். அவர் கருப்பாக இருக்கலாம், முகம் அழகற்றவராக இருக்கலாம், ஆனால் அவரை பார்க்கும் பொழுது மூமின்களுக்கு ஒருவித அச்சம் ஏற்படுகிறது, அவர் மீது அன்பு ஏற்படுகிறது, அவரோடு பழக வேண்டும் என்ற ஆசை ஏற்படுகிறது. இது அல்லாஹ்
உள்ளத்தில் இருக்கிற அந்த அழகை வைத்து அவருடைய முகத்திலே கொடுக்கிற ஒளி. இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஹாபாக்களுக்கு நிறைவாக கொடுத்திருந்தான். சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத். சஹாபாக்களுடைய முகங்களிலிருந்து அவர்களுடைய சுஜூதினுடைய ஒளியை பார்க்கலாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், இன்று பலரை பார்க்கிறோம் தங்கள் முகத்தின் அழகுக்கு முக்கியத்துவம் தருகிறார்கள். பார்க்கிறோம் அல்லவா, வெளியிலே செல்வதாக இருந்தால் அந்த முகத்தை சோப்பு போட்டு கழுவுவார்கள், பவுடர் தடவி கொள்வார்கள், அதை பல விதத்திலே அழகுபடுத்துவார்கள். இன்று வந்திருக்கின்ற இந்த நாகரிக இந்த கலாச்சாரத்திலே ஆண்கள் கூட பியூட்டி பார்லர்களுக்கு செல்கின்றார்கள் தங்களுடைய முகத்தை அழகுபடுத்திக் கொள்வதற்காக. தங்களுடைய முகத்திலே கரை இருக்கக்கூடாது, பரு இருக்கக்கூடாது, முகத்திலே பிறர் பார்க்கும் பொழுது எந்த விதமான குறைபாடுகளும் இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த முகத்தை அழகுபடுத்திக் கொள்கிற சுத்தப்படுத்திக் கொள்கிற எத்தனையோ மக்கள். எதற்காக? இந்த படைப்புகள் பார்ப்பதற்காக. படைப்புகளுடைய பார்வை ஒரு முறைப்பட்டு அடுத்து மறந்து விடுவார்கள். இந்த படைப்புகளுக்காக தங்களின் முகத்தை அழகுபடுத்த இவ்வளவு முயற்சி செய்கிற எத்தனையோ மக்கள். இவர்கள் சற்று தங்கள் கவனத்தை திருப்ப வேண்டாமா? ஹாலிக் அல்லாஹ் அவன் பார்க்கிறான் இந்த உள்ளத்தை, அவன் பார்க்கிறான் இந்த கல்பை. அல்லாஹ் தன்னை படைத்த படைப்பாளன் பார்க்கிற இந்த கல்பை அழகுபடுத்த வேண்டுமே, இந்த கல்பை அலங்கரிக்க வேண்டுமே, இந்த கல்பை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டுமே. அல்லாஹ்விற்கு விரும்பாத குணங்கள், அல்லாஹ்விற்கு விரும்பாத தன்மைகள், அல்லாஹ்விற்கு பிடிக்காத எத்தனையோ அசிங்கமான எண்ணங்கள் இந்த உள்ளத்தில் குடிகொண்டிருக்கின்றனவே. இந்த உள்ளத்தை அவற்றை விட்டு சுத்தப்படுத்தி அல்லாஹ் என் உள்ளத்தை பார்க்கும்போது அவன் என்னை நேசிக்க வேண்டும், அவன் இந்த உள்ளத்தை திருப்தி கொள்ள வேண்டும் என்று ஏன் இந்த மக்கள் முயற்சி செய்வதில்லை? அன்றாடம் குளித்து தங்கள் உடம்பை சுத்தமாக வைத்துக் கொள்கிறோமா இல்லையா? குளிக்காத ஒருவருக்கு அருகிலே செல்லும் போது துர்நாற்றம் வீசுகிறது, வேர்வையின் நாற்றம் வீசுகிறது, அவரை விட்டு தூரத்திலே இருக்கிறோம். அந்த மனிதனும் தன்னை பார்க்கும் பொழுது ஒரு அருவருப்பாக பார்ப்பான். குளிக்கவில்லை, நாற்றம் அடிக்கிறது, வீசம் அடிக்கிறது, சட்டை மாற்றவில்லை, வேர்வை அதிகமாக ஆகிவிட்டது என்றெல்லாம் அருவருப்பு படுகிறார்களே. சற்று சிந்திக்க வேண்டாமா? இந்த உடலை விட கல்புக்கு அல்லவா மார்க்கம் முக்கியத்துவம் கொடுக்கிறது. இந்த உடலிலே வேர்வை நாற்றம் அடிப்பது போன்று பாவங்களின் காரணமாக, கெட்ட சிந்தனைகளின் காரணமாக, தீய சிந்தனைகளின் காரணமாக, அசிங்கமான எண்ணங்களின் காரணமாக இந்த கல்பு துர்நாற்றம் அடித்துக் கொண்டிருக்கிறது, உள்ளம் வீசம் அடித்துக் கொண்டிருக்கிறது, துர்நாற்றத்தால் வீசிக் கொண்டிருக்கிறது, அசிங்கமாக இருக்கிறது. முகம் அழகாக உள்ளவர்கள் எல்லாம், முகம் அழகாக உள்ளவர்கள் எல்லாம் உள்ளத்தாலும் அழகானவர்கள் என்று சொல்ல முடியாது. எத்தனையோ முகத்தால் அசிங்கமானவர்கள், முகத்தால் அவர்கள் அழகற்றவர்கள், அவர்களுடைய கல்பால் அழகுள்ளவர்களாக, அவர்களுடைய கல்பால் அல்லாஹ்வுடைய அன்பை கவரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே ஒரு முஸ்லிம் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது அவனுடைய கல்புக்காக இருக்க வேண்டும். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் நமக்கு அறிவுறுத்துகிறது. நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். நீண்ட ஹதீஸ். ஹலால் விரிவானது, ஹராம் விரிவானது. அவற்றுக்கு அந்த இரண்டுக்கும் இடையிலே சந்தேகத்திற்குரிய எத்தனையோ காரியங்கள் இருக்கின்றன. எந்த ஒரு முஸ்லிம் சந்தேகத்திற்குரிய காரியங்களை விட்டு விலகி கொள்கிறாரோ அவர் தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாத்துக் கொண்டார், அவர் தன்னுடைய கண்ணியத்தை, ஈமானை பாதுகாத்துக் கொண்டார் என்று கூறிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸின் முடிவிலே ஒரு அழகான விஷயத்தை சொல்லுகின்றார்கள். அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முத்கதன் இதா ஸலுஹத் ஸலுஹல் ஜஸது குல்லுஹு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு அலா வஹியல் கல்ப். ஹதீஸினுடைய பொருள் என்ன? இவ்வளவு விளக்கங்களை கூறிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, இந்த சதை துண்டு சீராகிவிட்டால் உடலெல்லாம் சீராகிவிடும். இந்த சதை துண்டு பாழடைந்து விட்டால், ஃபசாதாகிவிட்டால், குழப்பம் அடைந்து விட்டால், இதிலே சீர்கேடுகள் வந்துவிட்டால் உடலெல்லாம் சீர்கெட்டு விடுகிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அறிந்து கொள்ளுங்கள் மக்களே, அந்த சதை துண்டுதான் உள்ளமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள், ஒரு அடியானுடைய செயல்பாடுகள், அவனுடைய உடல் உறுப்புகளிலிருந்து வெளியே வரக்கூடிய அவனுடைய அமல்கள், அவனுடைய செயல்கள், இந்த செயல்கள் அல்லாஹ்வின் கட்டளைக்கு உட்பட்டவையாக, ஹராமை விட்டு விலகியவையாக இருந்தால் அங்கே என்ன அடையாளம்? அவனுடைய உள்ளம் சுத்தமாக இருக்கிறது,
அவனுடைய கல்விலே அல்லாஹுடைய பயம் இருக்கிறது என்று பொருள். அவன் அல்லாஹுவை நேசிக்கிறான், அல்லாஹுவிற்கு எது விருப்பமோ அதை விரும்புகிறான், அல்லாஹுவிற்கு எது வெறுப்போ அதை அவன் வெறுக்கிறான் என்று பொருள். ஒரு மனிதர் மஸ்ஜிதை நேசிக்கிறார், தொழுகையை நேசிக்கிறார், நல்ல அமல்களை நேசிக்கிறார், பாவங்களை வெறுக்கிறார், பொய்யை வெறுக்கிறார், இன்னும் அல்லாஹ் வெறுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்த அத்தனை பாவங்களையும் வெறுத்து விலகி இருக்கிறார். பொய் பேசுவதில்லை, மோசடி செய்வதில்லை, ஏமாற்றுவதில்லை, குற்றங்கள் புரிவதில்லை, பிறருக்கு தொந்தரவு செய்வதில்லை, இப்படி பாவங்களை விட்டு தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டு விலகி இருக்கிறார். இவரிடமிருந்து நாம் பெறுகிற அந்த பண்பு என்ன? இவருடைய கல்பு இங்கே பாதுகாக்கப்பட்டிருப்பதால் இவருடைய செயல்கள் அல்லாஹ்வின் விருப்பத்திற்கு ஏற்ப வெளிப்படுகின்றன. அல்லாஹ் விரும்பியதை செய்கிறார், அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டு விலகி கொள்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கல்புன் சலீம், பாதுகாப்பு அடைந்த ஈடேற்றம் அடைந்த உள்ளம் என்று சொல்கிறார். இந்த பாதுகாப்பு பெற்ற ஈடேற்றம் பெற்ற உள்ளம் யாருக்கு கிடைக்குமோ அவர்கள்தான் மறுமையிலே வெற்றி பெறுவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய நாவின் வழியாக அல்லாஹ் சொல்கிறான், யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். உங்கள் செல்வங்கள் நாளை மறுமையிலே உங்களுக்கு பலனளிக்காது, உங்களின் பிள்ளைகள், உங்களுடைய குடும்பம் நாளை மறுமையிலே உங்களுக்கு பலன் தர மாட்டார்கள். மாறாக யார் சலீம் பாதுகாப்பு பெற்ற உள்ளத்தோடு வந்தாரோ அவர்தான் வெற்றி அடைவார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவார்கள். நாம் இன்று எதற்காக கெஞ்சுகிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய ஹபீப், அவனுடைய ரசூல், அல்லாஹ்விடத்திலே படைப்பினங்கள் அனைவரையும் விட அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்கள். அவர்கள் கெஞ்சி கேட்ட துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம அஸ்அலுக கல்பன் சலீமா, அல்லாஹும்ம அஸ்அலுக கல்பன் சலீமா. யா அல்லாஹ், பாதுகாப்பு பெற்ற ஈடேற்றம் பெற்ற உள்ளத்தை எனக்கு தருவாயாக. சலீம் என்றால் என்ன? பாவங்களை விட்டு, குற்றங்களை விட்டு, அல்லாஹ்விற்கு வெறுப்பான விஷயங்களை விட்டு பாதுகாப்பு பெற்ற உள்ளம். அந்த உள்ளத்திலே அல்லாஹ் இருப்பான், அல்லாஹ்வுடைய அன்பு இருக்கும், அல்லாஹ்வுடைய பயம் இருக்கும், அல்லாஹ் தடுத்த காரியங்களிலே விழுந்து அல்லாஹ்வின் கோபத்திற்கு தான் ஆளாகி விடுவோமோ என்ற பயம் இருக்கும், நரகத்தை பற்றிய பயம் இருக்கும். எந்த காரியங்களை செய்தால் நரகம் உண்டு என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்தானோ அதிலே நான் விழுந்து விடுவேனோ என்று அல்லாஹுவை பயந்து கொண்டிருப்பார். இதுதான் கல்புன் சலீம், பாதுகாப்பு பெற்ற உள்ளங்கள். இன்று உடல் நோய்க்கு பயப்படுகிற மக்கள், உடலிலே ஒரு நோய் வந்துவிட்டால், உடலிலே ஏதாவது குறைபாடு வந்துவிட்டால் அதற்காக கவலைப்படுகிற மக்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த கல்ப், இதனுடைய நிலைமை இது எவ்வளவு மோசமடைந்திருக்கிறது. அல்லாஹ்விற்கு விரும்பாத எத்தனை தன்மைகள், எத்தனை குணங்கள், எத்தனை பண்புகள் குடிகொண்டிருக்கின்றன. இதை ஏன் நாம் சீர் செய்வதில்லை? மார்க்க அறிஞர்கள் இந்த கல்பினுடைய பாவங்களை பற்றி எண்ணும் போது, இந்த கல்பினால் ஏற்படுகிற பெரும் பாவங்களை பற்றி குறிப்பிடும் போது முதலாவதாக பெருமையை சொல்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு கல்பிலே ஏற்படுகிற அந்த பாவங்களிலே மிகப்பெரிய கொடுமையான ஒரு குற்றம், ஒரு கொடூரமான ஒரு பாவம் என்ன? பெருமை. அல்லாஹு தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே ஒன்றுக்கு மேற்பட்ட பல இடங்களிலே பெருமையை குறித்து கண்டிக்கிறான். சூரத்து நிசாவுடைய 36வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான முக்தாலன் ஃபഖூரா. சூரா லுக்மானிலே அல்லாஹ் சொல்கிறான் 18வது வசனம், இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபഖூர். சூரத்து நஹ்லுடைய 29வது வசனத்திலே சொல்கிறான், ஃபல பிஸ மஸ்வல் முதக்கப்பிரீன். இந்த 3 வசனங்களிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமையை பற்றி சொல்கிறான். இன்னும் ஏராள வசனங்கள் இருக்கின்றன. சூரா நிசாவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிய அந்த வசனத்தின் பொருள் என்ன? அல்லாஹ் நேசிக்க மாட்டான், அல்லாஹ் விரும்ப மாட்டான். யாரை? யார் தற்பெருமை கொண்டிருக்கிறாரோ, யார் அகம்பாவத்தோடு இருக்கிறாரோ, யார் செருக்கோடு ஆணவத்தோடு இருக்கிறாரோ, பிறரை விட தன்னை உயர்வாக கருதுகிறாரோ, தன் புகழை பற்றி பேசுகிறாரோ, தன் உயர்வை பற்றி பேசுகிறாரோ, மக்கள் தன்னை பெரியவனாக மதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, இத்தகையவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. முக்தால், முக்தால் என்றால் உள்ளத்திலிருந்து கர்வம் அவனுக்கு தோன்றி
மக்கள் என்னை பார்த்தால் பெரியவனாக மதிக்க வேண்டும், பெரிய அறிஞனாக மதிக்க வேண்டும், பெரிய செல்வந்தனாக மதிக்க வேண்டும், பெரிய சிந்தனைவாதியாக மதிக்க வேண்டும் என்று நினைப்பது ஃபகூர். தன் புகழை பற்றி தானே பேசுவது. நான் யாரு தெரியுமா, நான் என்ன வைத்திருக்கிறேன் தெரியுமா, என்னுடைய சாதனைகள் என்ன தெரியுமா, என்னுடைய புகழ் என்ன தெரியுமா, என்னிடத்தில் எத்தனை கட்டிடங்கள் இருக்கின்றன தெரியுமா, என்னிடத்தில் எவ்வளவு பொருளாதாரம் இருக்கிறது தெரியுமா என்று தன்னுடைய சாதனைகளை பற்றி அல்லது தனக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை பற்றி அல்லாஹுவோடு சம்பந்தப்படுத்தி பேசாமல், யாரோடு, அல்லாஹுவோடு சம்பந்தப்படுத்தி பேசாமல், இவையெல்லாம் நான் செய்தது, நான் சம்பாதித்தது, என்னுடைய அறிவு, என்னுடைய திறமை, என்னுடைய கல்வியால், என்னுடைய திறமையால் வளர்ந்தது என்று தன்னோடு சேர்த்து பேசுவது. இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா லுக்மானிலும் சொல்கின்றான். இவர்களுடைய அந்த முடிவு என்ன? நாளை மறுமையிலே பெருமை உள்ளவர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ذرத்தின் மின் கிப்ரின். அல்லாஹ் பாதுகாப்பானாக. சொர்க்கத்திற்கு நுழைய மாட்டார் யாருடைய உள்ளத்திலே பெருமையிலிருந்து ஒரு அணு அளவும் இருக்குமோ, தர்ரா ஒரு அணுவின் அளவு, ஒரு அற்பமான அளவு பெருமை உள்ளத்திலே இருந்தாலும் அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார். அல்லாஹ் பாதுகாப்பானாக. பெருமையால் ஏற்படுகிற மிகப்பெரிய அந்த கொடிய முடிவு என்ன, ஆபத்தான பின் விளைவு என்ன? பெருமை உள்ளவர் சொர்க்கத்திற்கு சேர மாட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபி ஒருவர் கேட்கிறார், அல்லாஹுவின் தூதரே, ஒருவர் தன் ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், அல்லது தன்னுடைய காலணி அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், இது பெருமையில் சேருமா என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால் அல் கிப்ரு பஸருல் ஹக்கி வகம்துன் நாஸ். அல்லாஹ் அழகியவன், அழகை விரும்புகிறான். அழகிய ஆடை அணிவதையோ அழகிய காலணி அணிவதையோ அல்லாஹ் பெருமை என்று பார்க்கவில்லை. மாறாக பெருமை என்றால் என்ன? சத்தியத்தை மறுப்பது, உண்மையை ஏற்க மறுப்பது, அல்லாஹுவின் சட்டங்களை, குர்ஆனுடைய சட்டங்களை, நபி வழியின் சட்டங்களை, அவை உண்மையாக இருந்தும் அவை ஆதாரபூர்வமானதாக இருந்தும் அவை தனக்கு முன்னால் சொல்லப்படும் போது அவற்றை ஏற்க மறுத்தல். பத்தர் அல் கிப்ரு பத்தருல் ஹக்கி வகம்துன் நாஸ், மக்களை மட்டமாக பார்ப்பது, பிறரை கேவலமாக பார்ப்பது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று பார்க்கிறோம் பலருடைய நிலைமை, சத்தியத்தை சொல்லும் பொழுது, உண்மையை சொல்லும் பொழுது, குர்ஆனுடைய வசனங்களை காட்டும் போது, நபியின் வழிமுறைகளை காட்டும் போது அதை ஏற்க மறுத்து விடுவார்கள், அதை புறம் தள்ளி விடுவார்கள் என்று பார்க்கிறோம். சத்தியத்தை மறுத்த காரணத்தால் அல்லது மறுக்கிற காரணத்தால் இன்று நம் சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கின்ற எத்தனை பேர் ஆபத்துகளை, ஆபத்துகள் என்றால் பொதுவாக மக்கள் நினைக்கிற ஆபத்துகளை சொல்லவில்லை, ஷிர்கை, பிதஅத்துகளை, அனாச்சாரங்களை இங்கே நாம் சொல்கிறோம் என்று பார்க்கிறோம். ரபியுல் அவ்வல் மாதம் ஆரம்பமாகிவிட்டது. மக்கள் இந்த மாதத்தை எப்படி அறிகிறார்கள்? பல இடங்களுக்கு சென்றால் இந்த மாதத்தை, ரபியுல் அவ்வல் மாதத்தை எப்படி அறிகிறார்கள் தெரியுமா? மௌலூது மாதம் வந்து விட்டது. என்ன மாதம்? இந்த மாதத்திற்கு பேர் என்ன? ரசூலுல்லாவுடைய மௌலூது மாதம். இந்த சடங்குகள் எங்கிருந்து வந்தன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்களா? சஹாபாக்கள் செய்தார்களா? சொல்வார்கள், ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வை புகழவில்லையா? அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வை புகழவில்லையா என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்களிடத்திலே நாம் கேட்கிறோம், நீங்கள் இன்று படிக்கிற இந்த புத்தகம் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய கவிதைகளால் தொகுக்கப்பட்டதா? அல்லது நீங்கள் இன்று படிக்கிற இந்த புத்தகம் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய, அவர்கள் கூறிய அந்த கவிதைகளால் தொகுக்கப்பட்டதா? அவர்கள் கூறிய அந்த கவிதைகளின் பொருள்களின்படி ஏற்றப்பட்ட கவிதைகளாவது அதிலே இருக்கிறதா? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்தார்கள் அவர்களிடத்தில் உள்ள தன்மைகளை வைத்து. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்தார்கள், ரசூலுல்லாஹ்விற்கு அல்லாஹ் என்ன உயரிய பண்புகளை, குணங்களை, சிறப்புகளை, அந்த அழகிய ஒழுக்கங்களை கொடுத்தானோ அதை வைத்து புகழ்ந்தார்கள். ஆனால் இன்று ஓதப்படுகிற இந்த மௌலூதுகள், முதலிலே எழுதியவர் யாரென்றே தெரியாது. அவர் ஒரு முஷ்ரிக்காக இருக்கலாம், அவர் ஒரு யஹூதியாக இருக்கலாம், முஸ்லிம்களுடைய கொள்கைகளை கெடுப்பதற்காக இப்படி ஒரு கவிதைகளை அவர் எழுதியிருக்கலாம்.
அதிலே கூறப்பட்டிருக்கின்ற வசனங்கள் குர்ஆனோடு மோதுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்பித்த ஒழுக்கங்களோடு மோதுகின்றன. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தை வழிபாடாக வணக்கமாக ஆக்கச் சொன்னார்கள். நாம் கூறுகிற ஸலவாத் இருக்கிறது அல்லவா, நபிக்காக நாம் கேட்கிறது அந்த துஆக்கள் ஸலவாத்தும் சலாமும். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபிய்யி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. ஒரு நாளைக்கு ஃபர்லான வணக்க வழிபாடுகள் போக 100 முறை சொல்லுங்கள், 1000 முறை சொல்லுங்கள், 1,00,000 முறை சொல்லுங்கள். அல்லாஹ் நேசிக்கிறான். உங்களின் மீது அவனுடைய அருளை அல்லாஹ் பொழிகிறான். அவனுடைய அன்பை உங்கள் மீது இறக்குகிறான். இந்த ஸலவாத்திற்கும் இன்று மௌலூத் என்ற பெயரிலே மக்கள் படிக்கிற புத்தகத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வின் ஸ்தானத்தில் வைத்து புகழ்வதா ரசூலுல்லாஹ்வை புகழ்வது? ஒரு கூட்டம் வந்து ரசூலுல்லாஹ்விற்கு முன்னால் அமர்ந்து பேசினார்கள். அன்த அஅதமுனா வபுன அஅதமினா அன்த சய்யிதுனா வபுனு சய்யிதினா. நீங்கள் எங்களிலே மிக மகத்தானவர், நீங்கள் எங்களுடைய தலைவர், எங்களின் தலைவரின் மகன், நீங்கள் மிக கண்ணியத்திற்குரியவர் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை புகழ்வதிலே நீங்கள் வரம்பு மீறாதீர்கள், அளவு கடக்காதீர்கள். நீங்கள் என்னை பற்றி சொல்வதாக இருந்தால் சொல்லுங்கள், நான் அல்லாஹ்வின் அடிமை, அல்லாஹ்வின் தூதர் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு நபியை நாம் புகழ்வதாக இருந்தால், அவருடைய உண்மையான தன்மையை கூறி அவரை நாம் அல்லாஹ்விற்கும் அவருடைய புகழை உயர்த்துவதாக இருந்தால் அவரை அல்லாஹ்வின் அடிமை என்று சொல்வது, அவரை அல்லாஹ்வின் தூதர் நபி என்று சொல்வதுதான் அதைவிட சிறந்த ஒரு புகழ்ச்சி, சிறந்த ஒரு கண்ணியம் ஒரு நபிக்கு கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு அப்படித்தான் சொல்லி இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். பாவங்களை மன்னிப்பதற்காக நபியிடத்திலே ரட்சிப்பை தேடுகின்றார்கள். மௌலூத் ஓதுகின்ற சபைகளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஜராகுகிறார்கள். அவர்கள் அந்த சபைக்கு வருகிறார்கள் என்று கடைசியிலே எழுந்து நின்று நபிக்கு சலாம் சொல்லுகிறார்கள். எப்படிப்பட்ட ஷிர்கான எண்ணங்கள் பாருங்கள். இறந்துவிட்ட ஒருவருடைய உயிர் ஒரு சபைக்கு வருகிறது என்று எண்ணினால் 4 மார்க்க இமாம்களுடைய தீர்ப்பு, அந்த மனிதர் காஃபிராகிவிட்டார் என்று. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்வை பற்றி பேசும்பொழுது, அவர்களுடைய புகழை பற்றி, அவர்களுக்கு என்ன தகுதி இருந்ததோ அதை பற்றி பேசும்போது அந்த நல்ல விஷயங்களுக்கு அல்லாஹ் நன்மை தருகிறான். ஆனால் அதற்கு மாற்றமாக அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கும்படியான புகழ்களை, அல்லாஹ்வினுடைய அந்த தன்மைகளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சேர்க்கும்படியாக புகழும்பொழுது அல்லாஹ் கோபப்படுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படுகின்றார்கள். ஒருவர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சொல்கிறார், மாஷா அல்லாஹு வ ஷி'த யா முஹம்மத், அல்லாஹும் நீங்களும் நாடிவிட்டால் என் காரியம் நடந்துவிடும் என்று. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சினம் கொண்டு எழுந்தார்கள். அஜஅல்தனி லில்லாஹி நித்தா, என்னை அல்லாஹ்விற்கு சமமாக்கி விட்டாயா, நிகராக்கி விட்டாயா? குல் மாஷா அல்லாஹு வஹ்தஹு, அல்லாஹ் நாடினால் மட்டுமே நடக்கும் என்று சொல் என்று சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். இந்த மௌலூத் புத்தகங்களின் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூஹ் நபியினுடைய முதுகில் இருந்ததால் நூஹ் நபிக்கு வெற்றி கிடைத்தது என்று எழுதியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் நபியுடைய முதுகில் இருந்ததால் இப்ராஹிம் நபிக்கு நெருப்பு குளிர்ச்சியானது என்று எழுதியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து பிறந்தவர்கள், அவர்கள் மனிதர் அல்ல, அல்லாஹ்விலிருந்து வந்தவர்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதை ஒரு முஸ்லிம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? குர்ஆனை நம்புகின்ற ஒரு மனிதர் இவற்றை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இந்த உண்மைகள் சொல்லப்பட்டால், இந்த சத்தியங்கள் அவர்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டால் அவற்றை மறுப்பதை பார்க்கிறோம். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெருமை எது தெரியுமா? சத்தியத்தை மறுப்பது. சத்தியம் உண்மை என்று தெரிந்துவிட்டால் உடனே முஸ்லிம் அதற்கு கட்டுப்பட்டு விட வேண்டும். அல்லாஹ் கூறிவிட்டானா, அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கூற்றிலிருந்து நமக்கு ஆதாரபூர்வமாக கிடைக்கிறதா? அதை நான் காலம் காலமாக செய்தாலும், என்னுடைய மூதாதைகள் செய்தாலும் நான் அதை விட்டு விலகிக் கொள்வேன். நான் பின்பற்றுவதற்கும், நான் நேசிப்பதற்கும், நான் வழி நடப்பதற்கும் சிறந்த முன்னோர்கள், சிறந்த மூதாதைகள் யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 4 கலீஃபாக்கள், அவர்களுடைய தோழர்கள், அவர்களை பின்பற்றிய அந்த தாபிஈன்கள், அவர்களுடைய மாணவர்கள், அந்த சிறப்பிற்குரிய இமாம்கள் தான் நம்முடைய உண்மையான முன்னோர்கள், நம்முடைய உண்மையான மூதாதைகள். யாருடைய வழியிலே சென்று நாம் வெற்றி, அல்லாஹ்வின் பொருத்தத்தை தேட வேண்டும் என்று சொன்னால் அந்த சிறப்பிற்குரிய முன்னோர்கள், அந்த சிறப்பிற்குரிய மூதாதைகளுடைய வழியில் தான் நாம் செல்ல வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிற சிறந்த பண்பை நமக்கு தருவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له
ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي بتقوى الله اتقوا الله العظيم فقد فاز المتقون. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா சிறந்த ஒரு தினத்தில் அவனுடைய மஸ்ஜிதிலே நம்மை ஒன்று சேர்த்தான். அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு அல்லாஹுவின் அச்சத்தை எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்தியவனாக ஆரம்பம் செய்கிறேன். என் கண்ணியத்திற்குரியவர்களே, இதற்கு முந்தைய வாரங்களில் பெரும்பாவங்களை பற்றி, அந்த பெரும்பாவங்களின் விபரீதங்களை பற்றி கூறினோம். அந்த பெரும்பாவங்களின் எண்ணிக்கையின் தொடரிலே அல்லாஹுவிற்கு இணை வைப்பது, அதற்கு பிறகு பெருமை கொள்வது பற்றிய விஷயங்களை கூறினோம். பெருமை என்றால் என்ன? பிறரை கேவலமாகவும் பிறரை மரியாதை குறைவாகவும் நினைத்து தன்னை உயர்வாக, தன்னை பெரியவனாக கருதுவது, சத்தியத்தை மறுப்பது, சத்தியத்தை ஏற்காமல் இருப்பது. இந்த பெருமை என்பது ஒரு பெரிய நோயாகும். மிக குறைவானவர்கள்தான் இந்த நோயிலிருந்து விடுபட முடியும். ஏதாவது ஒரு விஷயத்தில் மனிதன் பெருமை கொள்பவனாக மாறிவிடுகிறான். செல்வத்தின் காரணமாக சிலருக்கு பெருமை வரலாம், சிலருக்கு கல்வியினாலும் பெருமை வரலாம், சிலருக்கு தன் அழகினால் பெருமை வரலாம், தன்னுடைய ஆட்சியினால் பெருமை வரலாம். இப்படி பெருமைக்கு ஏராளமான காரணங்கள் இருக்கின்றன. ஏதாவது ஒரு காரணத்தினால் ஷைத்தான் மனிதனுக்கு இந்த பெருமையை உள்ளத்திலே போடுவதற்கு முயற்சி செய்வான். இதற்கு என்ன காரணம்? அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே பெரும் பாவங்களை எல்லாம் அவனுடைய அருளால் மன்னித்து விடுவான். பெரும் பாவங்களை எல்லாம் அவனுடைய அருளால் மன்னித்து விடுகிறான். ஆனால் இந்த பெருமை உள்ளவர்களை மட்டும், அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள பெருமையை நரக நெருப்பிலே போட்டு பொசுக்கிய பிறகுதான் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்து அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்புவான். அத்தகைய ஒரு கொடிய பாவம்தான் இந்த பெருமை என்ற பாவம். ஷைத்தான் வழிகெடுவதற்கு காரணமாக இருந்த பாவம் இந்த பெருமை. அல்லாஹு தஆலா இப்லீஸை பார்த்து சொன்னபோது மலக்குகளோடு இருந்தான். ஆதமுக்கு சுஜூது செய் என்று கூறிய போது அவன் சுஜூது செய்ய மறுத்தான். என்ன காரணம்? பெருமையின் காரணத்தால். அல்லாஹ் கேட்டான், நான் என் கரத்தால் படைத்த இந்த ஆதமுக்கு சஜிதா செய்யாமல் இருக்க உன்னை தடுத்தது எது என்று அல்லாஹ் கேட்டபோது அந்த ஷைத்தான், அந்த இப்லீஸ் அல்லாஹ்விடத்திலே கூறினான், ஹலக்தனி மின் நாரின் வ ஹலக்தஹு மின் தீன். என்னை நெருப்பால் படைத்தாய், இவரை மண்ணால் படைத்தாய். உயர்ந்தவன் நான், தாழ்ந்தவனாகி இந்த மனிதனுக்கு எப்படி சிரம்பணிய முடியும் என்று தன் பெருமையை பற்றி அல்லாஹ்விடத்திலே பேசினான். இதன் காரணமாக அல்லாஹ் அவனை சபித்தான். மறுமை நாள் வரை என் சாபம் உன் மீது நிலைக்கட்டும் என்று அல்லாஹ் அவனுடைய தன்னுடைய கருணையிலிருந்து விலக்கிவிட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பெருமையை குறித்து மிகவும் விழிப்போடு நாம் இருக்க வேண்டும். இந்த பெருமையை நம்முடைய உள்ளத்திலிருந்து நீக்குவதற்கு இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு அழகிய வழியை சொல்லுகின்றார்கள். முதலாவதாக மனிதன் தன்னை பற்றி அறிய வேண்டும். தான் யார்? நாம் எங்கிருந்து வந்தோம்? நாம் இதற்கு முன்னால் எப்படி இருந்தோம்? நாம் எப்படி படைக்கப்பட்டோம்? அடுத்து நம்முடைய மீட்சி எப்படி இருக்கும்? தன்னுடைய இறைவன் யார்? அவனுடைய வல்லமை என்ன என்று தன்னையும் தன் இறைவனையும் ஒருவன் அறிந்து கொண்டால், தன்னுடைய அற்பத்தன்மையையும் தன் பலவீனத்தையும் தன் இயலாமையையும் தன்னுடைய அந்த ஒரு தாழ்ந்த நிலையையும் அடியான் விளங்கி கொண்டால், பிறகு தன் இறைவனுடைய, தன்னை படைத்த ரப்புடைய உயர்ந்த நிலை, அந்த பரிசுத்த தன்மை
அந்த கண்ணியம், அவனுடைய அந்த மகத்துவத்தை அடியான் விளங்கி கொண்டால் இந்த அடியான் பெருமையிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளலாம். அல்லாஹ் கேட்கிறான் பாருங்கள், குத்திலல் இன்சானு மா அக்ஃபரஹ் மின் ஐயி ஷைஇன் ஹலகஹு மின் நுத்ஃபத்தின் ஹலகஹு ஃபகத்தரஹு ثم السبيل يسره ثم أماته فأقبره ثم إذا شاء أنشره. சூரா அபஸாவுடைய 17 to 22 வரை உள்ள வசனங்கள். அல்லாஹ் கேட்கிறான் அடியானை பார்த்து, மனிதனே உனக்கு நாசம் உண்டாகட்டும். குத்திலல் இன்சான், எந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் இப்படி சொல்கிறான்? யார் அல்லாஹ்விற்கு முன்னால் பெருமை கொள்கிறானோ, அல்லாஹுடைய சத்திய மார்க்கத்தை ஏற்க மறுக்கிறானோ, மறுமையை மறந்துவிட்டு பாவங்களிலே உழன்று கொண்டிருக்கிறானோ, அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் குத்திலல் இன்சான், இந்த மனிதனுக்கு கேடு உண்டாகட்டும், இந்த மனிதனுக்கு நாசம் உண்டாகட்டும். அக்ஃபரஹு, இவன் எப்படி என்னை மறுப்பவனாக மாறினான்? என்னை மறுப்பதற்கு, என்னை நிராகரிப்பதற்கு இவன் என்ன காரணம் வைத்திருக்கிறான்? என்ன அடிப்படையில் இவன் என்னை மறுக்கிறான்? இவன் பார்க்க வேண்டாமா? மின் ஐயி ஷைஇன் ஹலகஹு, நான் இவனை எந்த பொருளிலிருந்து படைத்திருக்கிறேன் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதனை எப்படி படைக்கிறான்? இவனுடைய ஆரம்பம் என்ன? நம்முடைய முதல் தந்தை ஆதமை எடுத்துக்கொண்டால் எதிலிருந்து படைக்கப்பட்டார்? மண்ணிலிருந்து படைக்கப்பட்டார். மண் ஒரு சாதாரண பொருள். பிறகு அதற்கு பிறகு மனித சந்ததிகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் எதிலிருந்து படைக்கப்படுகிறார்கள்? ஒரு அற்ப தண்ணீர் துளியிலிருந்து, ஒரு அற்ப தண்ணீர் துளியிலிருந்து படைக்கப்படுகிறார்கள். அந்த தண்ணீர் துளி பொதுவாக மனிதர்களால் அருவருப்பாக கருதப்படுகிற ஒரு பொருள். இந்த தண்ணீர் துளி ஒரு அற்பமானது, மனிதர்கள் அதை அருவருப்பாக கருதுகிறார்கள். அது தங்கள் ஆடையிலே பட்டுவிட்டால் அதை உடனே கழுவுவார்கள், அதை தொடமாட்டார்கள். இந்த அளவு ஒரு அற்பமான பொருளிலிருந்து நான் இவனை படைத்திருக்கிறேன். மின் நுத்ஃபத்தின் ஹலகஹு, பிறகு இவனுக்கு பலவிதமான சூழ்நிலைகளை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். தாயின் வயிற்றிலே தங்க வைத்திருக்கிறான். தாயின் வயிற்றிலே, தாயின் இரத்தத்திலிருந்து அவனுக்கு உணவு கொடுக்கப்படுகிறது. பிறகு தாயின் உடலிலிருந்து அவன் வெளியேற்றப்படுகிறான். பிறகு இவனுக்கு உணவுகள், இந்த உணவுகள் எல்லாம் இவனுடைய உடலிலே செல்லும் போது இரத்தமாக அசுத்தமாக மாறுகிறது. இவனுடைய உடலிலிருந்து வெளிவரக்கூடியவை வேர்வையாக இருந்தாலும் அல்லது மற்ற உபாதைகளாக இருந்தாலும் அல்லது மலம் ஜலமாக இருந்தாலும் அசுத்தமானதாக, அருவருப்பானதாக, பிறரால் கேவலமாக கருதப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் இவன் இருக்கிறான். பிறகு ஒரு நேரம் வருகிறது. அந்த நேரத்தில் இவனுடைய உடலில் உள்ள உயிர் எப்படி ஒரு நேரத்தில் உடலுக்குள் ஊதப்பட்டதோ அதுபோன்று இந்த உடலிலிருந்து உயிர் எடுக்கப்பட்டு விடுகிறது. பிறகு இப்போது இவன் செத்த பிணமாக ஆகிவிடுகிறான். ஜனாசா, பிரேதமாக ஆகிவிடுகிறான். இவனை யாரும் தங்கள் வீடுகளிலே வைத்துக் கொள்வார்களா? வைத்துக் கொள்ள மாட்டார்கள். இவனை புதைக்குழியிலே புதைத்து விடுவார்கள். புதைத்து விட்டால் அங்குள்ள புழுக்களுக்கும் பூச்சிகளுக்கும் இவன் தீனியாக, உணவாக மாறிவிடுகிறான். இவனுடைய உடல் ஒரு அருவருப்பானதாக, மனிதர்களும் மிருகங்களும் கூட கேவலமாக பார்க்கின்ற அளவுக்கு இந்த மனிதனின் நிலைமை மாறிவிடுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் மனிதனுடைய உண்மை நிலை. இந்த நிலைமையில் உள்ள மனிதன் எதை கொண்டு பெருமை அடிக்கலாம்? அவன் பெருமை அடிப்பதற்கு என்ன காரணத்தை சொல்ல முடியும்? தன்னுடைய படைப்பு இவ்வளவு ஒரு பலவீனமான படைப்பு, தான் வந்தது, தான் இருப்பது, பிறகு தான் மாறுவது என்று எல்லா நிலைமைகளை பார்த்தாலும் இவன் பெருமை கொள்வதற்கு, இவன் தன்னை மற்றவர்களை விட கண்ணியமானவனாக, உயர்வானவனாக கருதுவதற்கு எந்த விதமான ஆகுமான காரணத்தையும் கொடுக்கவில்லை. இதற்கு எதிராக அல்லாஹுவை பார்க்க வேண்டும். அல்லாஹ் எப்படிப்பட்டவன், எவ்வளவு உயர்ந்தவன், கண்ணியத்திற்குரியவன், அவனுடைய வல்லமை, அவனுடைய பரிசுத்தமான தன்மை, அவனுடைய ஆற்றல். அவன் என்றும் உயிரானவன். அவனுக்கு மரணம் இல்லை, அவனுக்கு பலவீனம் இல்லை, அவனிடத்தில் அசுத்தம் இல்லை, அவன் தூய்மையானவன் என்று அல்லாஹுடைய வல்லமைகளை புரிய வேண்டும். இப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, அடியான் தன்னுடைய பலவீனமான நிலைமையை அறிந்து கொள்ளும் போது, தன்னுடைய அற்ப நிலையை அறிந்து கொள்ளும் போது அவன் பெருமை அடிக்க மாட்டான். மேலும் இந்த பெருமையை குறித்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியிருக்கிற எச்சரிக்கைகளையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்போது அடியான் பெரும் பாவங்களை பற்றி அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியிருக்கிற எச்சரிக்கைகளை அறிந்து கொள்கிறானோ அவன் அந்த பாவத்திலிருந்து
விலகுவதற்கு முயற்சி செய்கிறான். ஒரு பாவத்துடைய விபரீதம் என்ன, அந்த பாவத்தால் ஏற்படக்கூடிய பயங்கரமான பின் விளைவு என்ன? இந்த பெருமையை பாருங்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஹாரிஸா இப்னு வஹப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், அலா உஹ்பிருக்கும் பி அஹ்லின் நார் குல்லு உதுல்லின் ஜவ்வாலின் முஸ்தக்பிரின். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், நான் உங்களுக்கு சொல்லட்டுமா நரகத்தில் தங்கும் மனிதர்கள் யார் என்று, நரகத்திற்கு சொந்தக்காரர்கள் யார் என்று நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா? இந்த கேள்வியை கேட்டுவிட்டு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் தெரியுமா அவர்கள்? கடுகடுப்பானவர்கள், கடுமையான குணமுடையவர்கள், முரட்டுத்தனமாக பேசுபவர்கள். உத்துல் என்றால் முரட்டுத்தனமாக கடுகடுப்பாக பேசக்கூடியவர்கள், கடின சுபாவம் உடையவர்கள். ஜவ்வாத் பெருமையடிப்பவன், அதிலும் குறிப்பாக உடல் பெருத்து பெரியவனாக பார்ப்பதற்கு தோற்றத்தால், நம்ம உருதுல சொல்வாங்கல்ல மோட்டா ஆத்மி, அந்த மாதிரி ரொம்ப தடிப்பான மனிதன், உயரமான மனிதன், பெருமை கொள்கிற மனிதன். முஸ்தக்பிர். அடுத்து சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பொதுவாக பெருமை அடிக்கின்ற எல்லோரும் சிலரை பார்க்கலாம், குறிப்பாக செல்வந்தர்கள், பணக்கார அந்த குடும்பத்திலே பிறந்தவர்கள், அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு கொழுத்த உடல் உடையவர்கள். ஒன்று இருக்கிறது, அவர்களுடைய உடல் சுபாவத்தால், அவர்களுடைய பிறப்பு இயற்கையாலேயே உடல் பருமன் அவர்களுக்கு ஏற்படும். இவர்கள் குர்ஆனிலும் சுன்னாவிலும் பழிக்கப்பட்டவர்கள் அல்ல. இவர்கள் உடல் பருத்திருப்பது இது இவர்களுடைய செயல்களால் ஏற்பட்டது அல்ல. எப்படி ஒருவர் கண் இல்லாமல் பிறந்து விடுகிறார் அல்லது கை முடமாக பிறந்து விடுகிறார், இது எப்படி அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு, அதுபோன்று இவர்கள் உடல் பெருத்திருப்பதும் இது அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்ட ஃபித்ராவுடைய அமைப்பாக இருக்கும். இன்னும் சிலர் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவதால், அளவுக்கு அதிகமாக வயிறு புடைக்க சாப்பிட்டு கொண்டே இருப்பதால் உடல் பருத்தவர்கள். இவர்களை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வெறுக்கிறார்கள். இப்படி பெருத்தவர்கள் தான் எப்போதும் சாப்பிட்டு கொண்டே, எப்போதும் ருசியான, எப்போதும் வசதியான உணவுகளையே இவர்கள் சாப்பிட்டு கொண்டிருப்பதால் இவர்களுடைய உள்ளத்திலே பெருமை தலைக்கேறி நிற்கும். இவர்களைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உடல் பெருத்து பெருமை அடிப்பவன், உடல் பெருத்து பெருமை அடிப்பவன். அடுத்ததாக பொதுவாக பெருமை அடிக்கக்கூடிய எல்லோரும், அடுத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இமாம் அஹ்மத் பதிவு செய்கின்றார்கள், அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், மன் தவாதஅ லில்லாஹி தரஜத்தன் ரஃபஅஹு அல்லாஹு பிஹா தரஜத்தன் ஹத்தா யஜஅலஹு ஃபீ அஅலா இல்லியீன். ஒருவன் அல்லாஹ்விற்காக பணிந்தால், ஒருவர் அல்லாஹ்விற்காக பணிவாக நடந்து கொண்டால், மக்களுக்கு முன்னால், தன் சகோதரர்களுக்கு முன்னால், தன் குடும்பத்திலே, தன் சமூகத்திலே யார் அல்லாஹ்விற்காக வேண்டி பணிகிறானோ, அவன் எந்த அளவு பணிகிறானோ அந்த அளவிற்கு அல்லாஹ் அவனை உயர்த்தி கொண்டே இருப்பான். இறுதியாக உயர்ந்த மலக்குகளுடைய ஸ்தானத்தில் அல்லாஹ் அவனை வைத்து விடுவான். அல்லாஹ் அக்பர். எத்தகைய நற்பேறு பாருங்கள். ஒருவன் அல்லாஹ்விற்காக பணியும் போது அவன் எவ்வளவு பணிகிறானோ அந்த அளவிற்கு அல்லாஹ் அவனை உயர்த்தி கொண்டே செல்வான். இறுதியாக அந்த மனிதரை அல்லாஹ் மலக்குகளுடைய ஸ்தானத்திலே மலக்குகளோடு சேர்த்து விடுகிறான். ஹத்தா யஜஅலஹு ஃபீ அஅலா இல்லியீன். வமன் தகப்பர அலல்லாஹி தரஜத்தன். யார் ஒருவர் பெருமை அடிக்கிறாரோ, அல்லாஹ்விற்கு முன்னால் பெருமையாக நடந்து கொள்கிறாரோ, அவர் எந்த அளவு பெருமை அடிக்கிறாரோ அந்த அளவிற்கு அல்லாஹ் அவரை தாழ்த்தி கொண்டே செல்லுவான். அல்லாஹ் அவரை தரம் தாழ்த்தி கொண்டே செல்லுவான். ஹத்தா யஜஅலஹு ஃபீ அஸ்ஃபலி ஸாஃபிலீன். இறுதியாக கேவலமானவர்களில் கேவலமானவனாக, மட்டமானவர்களில் மட்டமானவனாக அல்லாஹ் அவனை ஆக்கிவிடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கை இமாம் தபரானி பதிவு செய்கின்றார்கள், இய்யாக்கும் வல் கிபர் ஃபஇன்னல் கிப்ர யகூனு ஃபிர் ரஜுல் வ இன்ன அலைஹில் அபாஆ. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், பெருமையை விட்டு நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன், பெருமை கொள்ளாதீர்கள், அது உங்களுக்கு
தகுதியானதல்ல. பெருமை கொள்ளாதீர்கள். பெருமையிலிருந்து நான் உங்களை எச்சரிக்கிறேன். சிலர் பெருமை அடிக்கிறார்கள். அவர்கள் பெருமை அடிப்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது? وَإِنَّ عَلَيْهِ لَعَبَاءَ சிலருடைய ஆடை கிழிந்ததாக, சிலரின் ஆடை பழையதாக, கந்தல் ஆடையை உடுத்தி இருக்கிறார்கள். அந்த நிலையில் கூட மனிதன் பெருமை கொள்கிறானே என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள். பார்க்கிறோம். ஒன்று, பணத்தோடு பெருமை இருப்பது, பதவியோடு பெருமை இருப்பது. இதுவும் அல்லாஹ்வின் மார்க்கத்திலே பழிக்கப்பட்ட, அல்லாஹ்வின் மார்க்கத்திலே கண்டிக்கப்பட்ட ஒரு குற்றமாகும். இரண்டாவது, ஏழை பெருமை அடிப்பது, ஏழை பெருமை கொள்வது. இதுவும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்த பாவமாகும். நாளை மறுமையிலே 3 மக்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான். அவர்களிடத்திலே பேச மாட்டான். அவர்களுடைய பாவங்களை விட்டு அவர்களை அல்லாஹ் சுத்தப்படுத்த மாட்டான். அதிலே ஒருவர் யார்? மலிகுன் காதிப், பொய் பேசக்கூடிய அரசன். ஒருவன் அரசனாக இருக்கிறான். அவன் பொய் பேசுவதற்கு என்ன அவசியம் இருக்கிறது? அவன் யாரை பயப்பட வேண்டும்? யாருக்கு பயந்து அவன் பொய் பேச வேண்டும்? மலிகுன் காதி, பொய் பேசுகின்ற அரசன். இரண்டாம் அவன் ஷைகுன் ஜானின், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், விபச்சாரம் செய்கிற வயோதிகன். விபச்சாரம் செய்கிற வயோதிகன். விபச்சாரம் அதுவே அல்லாஹுவாலும் அவனுடைய தூதராலும் கண்டிக்கப்பட்ட ஒரு வெறுக்கத்தக்க ஒரு அசிங்கமான பெரும் பாவமாகும். அதுவும் குறிப்பாக ஒரு வயோதிகன், வயது முதிர்ந்தவர் அந்த பாவத்தை செய்வது, எப்போது தன் ஆசையெல்லாம் தீர்ந்து விட்டதோ அல்லது தன்னுடைய உடல் வலிமையெல்லாம் குறைந்து விட்டதோ அந்த நிலையில் கூட தன் இச்சையை அடக்க முடியாமல் அதை ஹராமான வழியிலே தீர்த்து கொள்கின்ற அந்த வயோதிகர், அவரையும் நாளை மறுமையிலே அல்லாஹ் பார்க்க மாட்டான், சுத்தப்படுத்த மாட்டான், அவரிடத்திலே அல்லாஹ் பேச மாட்டான். மூன்றாம் நபராக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிலுன் முஸ்தக்பிர், வறுமையில் இருப்பவன் ஆனால் பெருமை கொள்கிறான். கஷ்டத்திலே, வறுமையிலே, சிரமத்திலே இருக்கிறான், பெருமை கொள்கிறான். இந்த 3 நபர்களை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்களிடத்திலே அல்லாஹ் பேச மாட்டான், இவர்களை அல்லாஹ் சுத்தப்படுத்த மாட்டான், இவர்களின் பக்கம் நாளை மறுமையிலே அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்று. இந்த கடைசி வார்த்தை இருக்கிறதே, வறுமையில் இருந்தும் கூட பணிவு வராமல், சிரமத்தில் இருந்து கூட பணியாமல் பெருமை கொள்கிற மனிதர்கள், இவர்கள் மிகவும் கண்டிக்கத்தக்கவர்கள். அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பெரும் பாவங்களிலே ஒன்று அல் உஜுப், அதாவது பயமற்று இருத்தல். அல்லாஹுவை பயப்படாமல் ஒரு மன மமதையோடு என்ன நடந்துவிடும் பார்க்கலாம், நம்மை மிஞ்சி ஏதாவது நடந்து விடுமா என்று தன்னை பற்றியே ஒரு அகம்பாவத்திலே, ஒரு மமதையிலே, ஒரு மயக்கத்திலே இருப்பது. ஏறக்குறைய முந்தி சொன்ன அந்த பெருமை என்ற பாவத்திற்கு நெருக்கமானது. இருந்தாலும் அதிலிருந்து பல விஷயங்களிலே இது வித்தியாசப்படுகிறது. இதை அரபியிலே, மார்க்கத்திலே அல் உஜுப் என்று சொல்வார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதை பாருங்கள். சூரத்துல் மஆரிஜ் 27வது வசனம், வல்லதீனஹும் மின் அஸாபி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன், வல்லதீனஹும் மின் அஸாபி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன். நல்லவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். நல்லவர்கள் எப்படி இருப்பார்கள்? தங்கள் குடும்பத்தில் இருக்கும் போது அல்லாஹுவை பயந்து கொண்டிருப்பார்கள். தங்கள் குடும்பத்தில், குடும்பத்தார்களுக்கு மத்தியில் இருக்கும் போது அந்த மகிழ்ச்சியான நேரத்தில் கூட அவர்களுடைய உள்ளத்திலே பயம் இருக்கும். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அருளை பிடுங்கி விடுவானோ, இந்த நேமத்திற்கு நான் நன்றி செலுத்தவில்லை என்றால் இந்த அருள் என்னிலிருந்து எடுக்கப்பட்டு விடுமோ, அல்லாஹ் கொடுத்த இந்த அருட்கொடைக்கு, அது மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சுகமான வீடாக இருக்கலாம், உடுத்தி இருக்கின்ற ஆடையாக இருக்கலாம், இந்த அருளுக்கெல்லாம் நான் நன்றி செலுத்த வேண்டுமே, நன்றி செலுத்துவதில் ஏற்பட்ட குறையினால் அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவானோ, யா அல்லாஹ் என்னிடத்தில் ஏற்பட்ட குறைகளை நீ மன்னித்து விடு, என்னிடத்தில் ஏற்பட்ட குறைகளால் இந்த நேமத்துகளை என்னிடமிருந்து பிடுங்கி என்னை நீ தண்டித்து விடாதே, நாளை மறுமையிலே இந்த நேமத்துகளை இழக்கும்படி எனக்கு செய்து விடாதே என்று
அல்லாஹுவை பற்றிய பொதுவான பயம் அவர்களுடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கும். இந்த பயம் ஈமானுடைய அடையாளம், இந்த பயம் ஈமானுடைய தன்மை. இதற்கு நேர் மாற்றமாக இருப்பதுதான் இந்த அல் உஜுப் என்பது. அல்லாஹுவை பற்றி பயமற்றிருத்தல், தன்னை பற்றி எப்போதும் நிறைவாக கருதுதல், தான் எல்லோராலும் புகழப்பட வேண்டும் என்று ஆசை வைத்தல். அபு பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அறிவிக்கின்றார்கள், இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் பதிவு செய்கின்றார்கள், அன்ன ரஜுலன் ذكر عند النبي صلى الله عليه وسلم فأثنى عليه رجل خيرا فقال النبي صلى الله عليه وسلم ويحك قطعت عنق صاحبك ردده مرارا ثم قال إن كان أحدكم مادحا لا محالة فليقل أحسبه كذا وكذا إن كان يرى أنه كذلك وحسيبه الله ولا أزكي على الله أحدا. பொதுவாக என் கண்ணியத்திற்குரியவர்களே, ஒருவர் நம்மை பற்றி நல்ல முறையிலே அழகிய முறையிலே பேசும்போது மனதிலே ஏற்படுகிற இந்த தன்மையை அல் உஜுப் என்று சொல்வார்கள். ஒரு விதமான புகழ் மயக்கம் என்று சொல்லலாம். தன்னை யாராவது புகழ்வதை பார்த்து அதை ரசிப்பது, தன்னை யாராவது புகழ வேண்டும் என்று எதிர்பார்ப்பது. அது தன்னுடைய எதை பற்றியாயினும் சரி, தன்னுடைய அறிவை பற்றியாயினும் சரி, தன்னுடைய ஆட்சியை பற்றியாயினும் சரி, அல்லது தன்னுடைய பேச்சை பற்றியாயினும் சரி, தன்னுடைய வணக்க வழிபாடை பற்றி ஏதாவது ஒரு வகையிலே மக்கள் தன்னை பற்றி புகழ்வதை விரும்புவது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அபு பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சம்பவத்தை சொல்லுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே ஒருவரை பற்றி பிரஸ்தாபிக்கப்பட்டது, ஒருவரை பற்றி பேசப்பட்டது. அப்போது சபையில் இருந்த ஒருவர், அவர் மிக நல்லவர், அவர் மிக உயர்ந்தவர், அவர் ரொம்ப பெரிய ஒரு வணக்கசாலி என்றெல்லாம் அவரை பற்றி புகழ்கிறார். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உனக்கு நாசம் ஏற்படட்டும், வைஹக், உனக்கு கேடு உண்டாகட்டும். என்ன நேர்ந்தது? உன் சகோதரனின் கழுத்தை நீ துண்டித்து விட்டாய், அதாவது அவனை நீ அழித்து விட்டாய். அவனை பற்றி நீ இப்படியெல்லாம் என் சபையிலே பேசியது அவனுக்கு தெரிய வந்தால், இதன் மூலமாக அவனுடைய உள்ளத்திலே தன்னை பெரியவனாக அவன் கருதினால், தன்னை உயர்ந்தவனாக பெரியவனாக கருதினால் அவனுக்கு ஏற்படக்கூடிய மறுமையின் அழிவு எவ்வளவு பயங்கரமானது. இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், வைஹக கதஅத உனுக ஸாஹிபிக, உனக்கு நாசம் உண்டாகட்டும், நீ என்ன செய்து விட்டாய், எப்படிப்பட்ட மோசமான செயலை செய்து விட்டாய், உன் சகோதரனின் கழுத்தை நீ வெட்டி விட்டாயே என்று பலமுறை சொன்னார்கள். பிறகு சொன்னார்கள், நீங்கள் ஒருவரை பற்றி புகழத்தான் வேண்டும் என்றால், ஒருவரை பற்றி உயர்வாக பேசித்தான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்தத்திற்கு ஆளானால் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? நான் இன்னவரை இப்படி இப்படி கருதுகிறேன், நான் அவரை இன்னவாறு நல்ல முறையிலே நான் எண்ணுகிறேன், அல்லாஹ் அவருக்கு போதுமானவன், அல்லாஹ்விற்கு முன்னால் யாரையும் பற்றி நான் உயர்வாக பேச மாட்டேன். இந்த சொல்கிற வாசம் புரியுதுங்களா? நான் ஒருவரை இப்படி இப்படி உயர்வாக கருதுகிறேன், அல்லாஹ் அவருக்கு போதுமானவன், அல்லாஹ்விற்கு முன்னால் யாரையும் நான் தூய்மைப்படுத்தி உயர்வாக பேச மாட்டேன் என்றுதான் கூற வேண்டுமே தவிர, இதற்கு மேலாக யாரையும் புகழ்ந்து பேசுவதற்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே அனுமதி இல்லை. காரணம் என்ன? ஒரு மனிதன் அவனுடைய ஆட்சியினாலோ அவனுடைய அறிவினாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு செயலின் காரணமாக அவன் புகழப்படும் போது அவனுடைய உள்ளத்திலே உஜுப், தன்னை பெரிதாக கருதுவது, தன்னை உயர்வாக கருதுவது ஏற்பட்டு விடுகிறது. எப்போது மனிதன் இந்த நோய்க்கு ஆளாகி விடுகிறானோ, புகழ்ச்சி, புகழப்படுதல், புகழை விரும்புதல், தான் உயர்வாக பேசப்படுவதை விரும்புதல் என்ற நோய்க்கு ஆளாகி விடுகிறானோ, அவன் மக்களுக்கு ஒரு விளையாட்டு பொருளாக ஆகிவிடுகிறான். அவனிடத்திலே யாராவது ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்றால் அவர்கள் கையிலே எடுத்துக்கொள்கிற ஆயுதம் என்ன? அவனை புகழ்வார்கள், அவனை உயர்வாக பேசுவார்கள், அவனிடத்திலே வேலையை சாதித்துக் கொள்வார்கள். இது முனாஃபிக்குகளுடைய பண்பாக இருக்கிறது. பொதுவாக நயவஞ்சகர்கள் ஒருவரை பற்றி அதிகமாக புகழ்வார்கள். ஒருவரை பற்றி அதிகமாக புகழ்கிறார் என்றால் இவர் அந்த மனிதரிடத்திலே ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார், ஏதோ இவருக்கு ஒரு குறிக்கோள் இருக்கிறது என்பது என்று பொருள். இப்படி ஒரு குறிக்கோளோடு ஒருவரை புகழக்கூடியவர்கள் இது போன்ற மக்களை தங்களுடைய
புகழ்ச்சி வலையிலே வெகு விரைவாக சிக்க வைத்துக் கொள்கிறார்கள். ஆகவேதான் அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், மன் ரதிய அன் யும்தஹ் பிமா லைஸ ஃபீஹி ஃபகத் அம்கன ஸாஹிர மின்ஹு. தன்னிடத்தில் இல்லாததை கொண்டு பிறர் தன்னை புகழ்வதை யார் விரும்புகிறாரோ, தன்னிடத்தில் இல்லாததை கொண்டு பிறர் தன்னை புகழ்வதை யார் விரும்புகிறாரோ, இவர் பரிகசிப்பவர்களுக்கு, இலக்காரமாக பேசுபவர்களுக்கு இடம் கொடுத்து விட்டார். கடைசியிலே இவருடைய நிலைமை என்னவாகிவிடும்? இவரை வானலாக உயர்த்தி புகழ்வார்கள், ஆனால் இவரிடத்தில் அந்த உயர்ந்த தன்மைகளில் எதுவும் இருக்காது. கண்ணியத்திற்குரியவர்கள், அறிஞர்கள் பார்க்கும்போது ஏளனமாக பார்ப்பார்கள். எப்படி பாருங்கள், மனிதர்கள் தங்களுடைய சுய அற்ப லாபத்திற்காக ஒருவனை எப்படி புகழ்கிறார்கள் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அவர்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். இன்னஹும் கானு யுராவிதூனனி அலல் கஸஸ் ஃபகால அக்ஷா அன் தகுஸ் ஃபதர்தஃபிஅ அலைஹிம் ஃபி நஃப்ஸிக் ثم تقص فترتفع حتى يخيل إليك أنك فوقهم في منزلة الثريا فيضعك الله تحت أقدامهم يوم القيامة بقدر ذلك. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இமாம் அஹ்மத் அவர்கள் பதிவு செய்த ஒரு சம்பவம். ஹாரிஸ் இப்னு முஆவியா என்ற ஒரு நல்ல பேச்சாளர், அவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து தன்னுடைய நிலைமையை பற்றி பேசுகிறார். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. என்ன சொல்கிறார்? உமர் அவர்களே, நான் பேச வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். நான் மக்களுக்கு அறிவுரை கூற வேண்டும், வரலாறுகள் சொல்ல வேண்டும் என்று மக்கள் என்னிடத்திலே எதிர்பார்க்கிறார்கள், என்னை விரும்புகிறார்கள். இந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய அந்த வார்த்தை இஸ்லாமிய பேச்சாளர்களுக்கெல்லாம் மிக பயங்கரமான ஒரு எச்சரிக்கை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. உமர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அக்ஷா அன் தகுஸ், நீ அது போன்று பேச்சாளராக மாறுவதை நான் பயப்படுகிறேன். மக்கள் உன்னை விரும்புகிறார்கள் என்பதற்காக நீ அவர்களுக்கு முன்னால் பேசுவதை நான் பயப்படுகிறேன். ஏன் தெரியுமா? நீ மக்களுக்கு முன்னால் பேசுவாய், மக்கள் உன்னை கண்ணியப்படுத்துவார்கள், பிறகும் பேசுவாய், பிறகும் கண்ணியப்படுத்துவார்கள். இப்படி மக்கள் உன்னை கண்ணியப்படுத்துவது கூடிக்கொண்டே செல்லும் போது கடைசியாக நீ இவர்களை விட நான் உயர்ந்தவன் என்று கருதி விடுவாய். தன்னை சுரையா என்ற நட்சத்திரத்தை போன்று உயர்ந்தவனாக கருதி விடுவாய். இந்த நிலை உனக்கு ஏற்பட்டால், இந்த நிலை உனக்கு ஏற்பட்டால் நாளை மறுமையில் இந்த மக்கள் எல்லாம் எழுப்பப்படுவார்களே. இந்த துன்யாவிலே மக்கள் உன்னை உயர்வாக மதித்தார்கள், நீ உன்னை உயர்வாக கருதி கொண்டிருந்தாய். நாளை மறுமையிலே இந்த மக்களுடைய பாதங்களுக்கு கீழ் அல்லாஹ் உன்னை ஆக்கி விடுவான். இந்த மக்களுடைய பாதங்களுக்கு கீழ் கேவலமாக அல்லாஹ் உன்னை ஆக்கி விடுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த இடத்திலே பேச வேண்டுமோ, பேசுவதற்கு அவசியம் இருக்கிறதோ, சத்தியத்தை கூற வேண்டுமோ, அந்த இடத்திலே சத்தியத்தை கூற வேண்டும். அதற்கு மாறாக மக்கள் விரும்புகிறார்கள், மக்களிடத்திலே புகழை தேட வேண்டும் என்பதற்காக மட்டுமே ஒருவர் பேசினால் அவருடைய முடிவு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியது போன்றுதான். அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பெரும்பாவங்களுடைய பட்டியலிலே ஒன்று அர்ரியா வஸ்ஸுமா, அதாவது பிறர் பார்க்க வேண்டும் என்று கருதுவது, பிறர் தன் வணக்கத்தை பற்றி, தன் செயல்பாடுகளை பற்றி புகழ வேண்டும் என்று எதிர்பார்ப்பது. அர்ரியா வஸ்ஸுமா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. யார் ஒருவர் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று பயப்படுகிறாரோ அவர் நல் அமலை செய்யட்டும், நல்ல காரியத்தை செய்யட்டும், தன் வணக்கத்திலே யாரையும் அல்லாஹ்விற்கு சமமாக ஆக்கிவிட வேண்டாம். சூரத்துல் கஹ்ஃபினுடைய கடைசி வசனம். இந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடைசியாக சொல்கின்ற அந்த தடை என்ன? அல்லாஹுவை வணங்கும் போது அடியான் அந்த வணக்கத்திலே யாரையும் சேர்த்து விட வேண்டாம். இது குறிப்பாக எது குறித்து அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் என்றால், ஒரு அடியான் வணங்கும் போது யாராவது பார்த்தால், ஆஹா இவர் நான் வணங்குவதை பார்க்கிறார் என்று மேலும் அந்த வணக்கத்தை சிறப்பாக செய்ய நினைப்பது, தன்னை உள்ளச்சமுடையவனாக காட்டிக்கொள்ள முயற்சி செய்வது, தன்னை குர்ஆன் ஓதுபவனாக அல்லது ஒரு நோன்பாளியாக அல்லது ஒரு வணக்கசாலியாக ஆக்கிக்கொள்ள முயற்சிப்பது.
அவர் ஆரம்பித்த போது நல்ல எண்ணத்தில் ஆரம்பித்தார். ஆனால் பிறர் பார்க்கும்போது ஏதாச்சுமாக அவர் தனியாக மஸ்ஜிதிலே தொழுது கொண்டிருந்தார். ஒருவர் உள்ளே வந்து விட்டார். இந்த அடியார் என்ன செய்ய வேண்டும்? நான் அல்லாஹ்வை வணங்குகிறேன், அல்லாஹ் ஊசலாட்டங்களை விட்டு என்னை பாதுகாத்துக்கொள், உன்னுடைய முகத்திற்காக நான் தொழுகிறேன் என்று பிறருடைய அந்த வருகையை அறிந்து கொண்டதிலிருந்து தன் எண்ணத்தை திருப்பிக் கொள்ள வேண்டும். எப்படி இவர் ஆரம்பித்த போது அல்லாஹ்விற்காக ஆரம்பித்தாரோ அதுபோன்றே இவருடைய எண்ணத்தை கடைசி வரை தொடர வேண்டும். இதற்கு மாற்றமாக யாரோ 2 பேர் வந்திருக்கிறாங்க, நம்மளை பார்க்குறாங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளச்சமாக தொழுகலாம், இன்னும் கொஞ்சம் அழுகிற மாதிரி காட்டலாம், நாம் அல்லாஹ்வை பயந்தவர் போல காட்டலாம் என்று மனதிலே ஊசலாட்டங்கள் ஓடி வந்து அந்த ஊசலாட்டங்களை இவர் தக்க வைத்து அதற்கேற்ப தன் செயல்களை அமைத்து கொண்டால் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதுதான் முகஸ்துதி, இதுதான் சுமஆ, புகழை விரும்புதல். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜுந்துப் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் பதிவு செய்கின்றார்கள், மன் சம்மஅ சம்மஅ அல்லாஹு பிஹி வ மன் யுராஇ யுராஇ அல்லாஹு பிஹி. யார் புகழுக்காக செய்கிறானோ, யார் புகழுக்காக செய்கிறானோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் அந்த புகழை கேட்கும்படி உலகத்திலே செய்வான், நாளை மறுமையிலோ அவனை அல்லாஹ் கேவலப்படுத்தி விடுவான். ஒமன் யுராஇ, யார் மக்கள் தன்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்கிறானோ அது போன்று அல்லாஹ் இந்த உலகத்திலே காண்பித்து விடுவான், நாளை மறுமையிலே அல்லாஹ் அவனை கேவலப்படுத்தி விடுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, அடியான் ஒரு காரியத்தை செய்தால் அல்லாஹ்விற்காகவே மட்டும் செய்ய வேண்டும், மறுமைக்காக மட்டுமே செய்ய வேண்டும். தர்மமாக இருந்தாலும் அல்லது தொழுகையாக இருந்தாலும் நோன்பாக இருந்தாலும் ஹஜ்ஜாக இருந்தாலும் எந்த வணக்கமாக இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லிம் செய்கிற செயல், ஒரு முஸ்லிமுடைய அனைத்து காரியங்களும், இன்னும் எந்த அளவுக்கு என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் ஒரு ஆடை அணிகிறோம் பாருங்கள், ஒரு சட்டை அல்லது ஒரு லுங்கி அல்லது ஏதாவது ஒரு அனுமதிக்கப்பட்ட ஆடை அணிகிறோம் அல்லவா, இந்த ஆடையை அணியும் போது கூட அல்லாஹ்விற்காக அணிகிறேன் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். ஒரு மனிதர் நல்ல உயர்ந்த ஆடை அணிகிறார், நல்ல உயர்ந்த ஆடை அணிகிறார், எதற்காக? மக்கள் என்னை உயர்ந்தவனாக கருத வேண்டும் என்பதற்காக, மக்கள் என்னை கண்ணியவான்களாக பார்க்க வேண்டும் என்பதற்காக உயர்ந்த ஆடை அணிகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதற்காக நாளை மறுமையிலே இவர் தண்டிக்கப்படுவார். அல்லாஹ் பாதுகாப்பானார். இதற்காக நாளை மறுமையிலே தண்டிக்கப்படுவார். ஒரு ஆடை அணிகிறார், அந்த ஆடையில் கூட முகஸ்துதி கலந்து விட்டால் அதற்காகவும் நாளை மறுமையிலே தண்டனை உண்டு என்று சொன்னால், வணக்க வழிபாட்டை பற்றி நாம் என்ன சொல்வது? அல்லாஹ்விற்காகவே செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள், அந்த வணக்க வழிபாட்டிலே ஒரு மனிதர் பிறரை கூட்டாக்கி கொண்டால், முகஸ்துதியை விரும்பினால், பெயரை புகழை விரும்பினால், நாளை மறுமையிலே அவர் எந்த விதமான அமல், எந்த விதமான பலனையும் அடைய மாட்டார். பலரை நீங்கள் பார்க்கலாம், தங்களுடைய பெயர் புகழ் எங்கே வருமோ அங்கே மட்டும் தர்மம் செய்வார்கள், பள்ளிவாசல் கட்டி கொடுப்பார்கள், ஆனால் நிபந்தனை இடுவார்கள், என்னுடைய பெயர் அங்கே பதிக்கப்பட வேண்டும், எழுதப்பட வேண்டும். பள்ளிவாசலுக்கு ஏதாவது நன்கொடை கொடுப்பார்கள், ஆனால் அந்த பொருளிலே என்னுடைய பெயர் எழுதியிருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். ஏதாவது ஒரு மதரசாவிற்கோ ஏதாவது ஒரு நிறுவனத்திற்கோ தர்மம் செய்தாலும் கூட அந்த நிறுவனத்திலே தனக்கு பதவி கிடைத்தால், அந்த நிறுவனத்தில் உள்ளவர்கள் தங்களை புகழ்ந்தால், நான் இவ்வளவு கொடுத்தேன் என்று மக்களுக்கு மத்தியிலே பிரஸ்தாபித்து பேசினால் அங்கே கொடுப்பார்கள். எங்கே தன்னுடைய பெயர் வராதோ, எங்கே தன்னுடைய புகழ் பேசப்படாதோ அந்த இடங்களுக்கு தர்மம் செய்ய மாட்டார்கள். அல்லாஹு தஆலா இவர்களை பற்றி சொல்கின்றான், மன் கான யுரீதுல் ஹயாத்தத் துன்யா வஸீனதஹா நுவஃபி இலைஹிம் அஅமாலஹும் ஃபீஹா வஹும் ஃபீஹா லா யுப்கஸூன் உலாயிக அல்லதீன லைஸ லஹும் ஃபில் ஆখিরাতি இல்லா அன்-நார் வஹபித மா ஸனஉ ஃபீஹா வபாத்திலும் மா கானூ யஅமலூன். சூரா ஹூதுடைய 16வது 15வது வசனம். அல்லாஹ் சொல்லக்கூடிய எச்சரிக்கையை பாருங்கள். யார் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையையும் இதனுடைய அலங்காரத்தையும் ஆடம்பரத்தையும் மட்டும் நாடுகிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் செய்த அமல்களுக்குரிய கூலியை இந்த உலகத்திலேயே நாம் கொடுத்து விடுவோம். ஒருவர் அமல் செய்கிறார், நல்ல காரியங்களை செய்கிறார், ஆனால் அந்த நல்ல காரியங்களை கொண்டு இந்த உலக வாழ்க்கையும்
அதனுடைய ஆடம்பரம், அதனுடைய அலங்காரம், அந்த உலக வாழ்க்கையில் பெயர் புகழை மட்டும் நாடினால் அதற்குரிய கூலியை இந்த உலகத்திலேயே நாம் கொடுத்து முடித்து விடுவோம். மறுமையில் இவர் வரும்போது, என்னிடத்திலே இவர் வரும்போது, எனக்கு முன்னால் எழுப்பப்பட்டு இவர் நிற்கும் போது நரகத்தை தவிர இவருக்கு எதுவும் இல்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இவன் செய்த அத்தனை அமல்களும் நாசமாகிவிட்டன. இவர்கள் எதை செய்தாலும் அது அழிவுக்குரியதே, நாசத்திற்குரியதே. முகஸ்துதியோடு பெயர் புகழை விரும்பி எவ்வளவு உயர்ந்த நல்ல காரியங்கள் செய்தாலும் சரி, அந்த காரியங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மதிப்பு கிடையாது, மரியாதை கிடையாது, கூலி கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை எவ்வளவு பயந்தவர்கள், எந்த அளவு அல்லாஹுவை தூய்மைப்படுத்துவதிலே, அல்லாஹுவிற்காக தன் வணக்க வழிபாடுகளை பரிசுத்தப்படுத்துவதிலே கவனம் கொண்டவர்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்த போது, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செய்த போது அவர்கள் சொல்லிய வார்த்தை, அல்லாஹும்ம ஹாதிஹி ஹஜ்ஜத்துன் லா ரியா ஃபீஹா வலா சும்ஆ. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த ஹஜ்ஜை நான் செய்கிறேன். லா ரியா ஃபீஹா வலா சும்ஆ, யாருடைய புகழை நாடியோ, யாரும் என்னை புகழ வேண்டும், யாரும் என்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல, உனக்காகவே நான் இந்த ஹஜ்ஜை செய்கிறேன். காரணம் என்ன? அதிகமாக முகஸ்துதிகள் ஏற்படுகிற வணக்க வழிபாடுகளிலே ஒன்று ஹஜ்ஜு. தன்னை ஹாஜி என்று சொல்ல வேண்டும். ஹஜ்ஜுக்கு சென்று வந்தால் மக்கள் தன்னை புனிதமாக கருதுவார்கள், தன்னிடத்திலே துஆவுக்காக வருவார்கள், தன்னை பெரிதாக பேசுவார்கள் என்றெல்லாம் எண்ணங்கள் ஓடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக ஹஜ் வணக்கத்தை ஆரம்பிக்கும் போதே, யா அல்லாஹ், புகழை நாடி நான் செய்யவில்லை, முகஸ்துதியை நாடி மக்கள் பார்ப்பதற்காக வேண்டி நான் செய்யவில்லை, உனக்காக தூய்மையாக செய்கிறேன் என்று அந்த வணக்கத்தை கூறி ஆரம்பித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக, மிக எச்சரிக்கைக்குரிய ஹதீஸ், மிகவும் பயந்து நடுங்க வேண்டிய ஹதீஸ். நாளை மறுமையிலே முதலாவதாக 3 நபர்களை அழைத்து அவர்களுக்கு தீர்ப்பு கொடுத்ததற்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா மற்றவர்களை அழைப்பான், மற்றவர்களுக்கு தீர்ப்பு ஆரம்பமாகும். அந்த 3 நபர்களிலே ஒருவர் யார்? அல்லாஹுவின் பாதையிலே ஷஹீதானவர். அல்லாஹுவின் பாதையிலே ஷஹீதானவர். அல்லாஹ் அவருக்கு வீரத்தை கொடுத்தான், வாலிபத்தை கொடுத்தான், வலிமையை கொடுத்தான். அல்லாஹ் அவரை அழைத்து கேட்பான், இவற்றையெல்லாம் நான் உனக்கு கொடுத்தேனே, நீ என்ன செய்தாய் என்பதாக. அந்த அடியான் சொல்வான், யா அல்லாஹ், இந்த வலிமையை கொண்டு, இந்த வீரத்தை கொண்டு நான் போர் செய்து கொண்டே இருந்தேன், உன்னுடைய பாதையிலேயே நான் கொல்லப்பட்டேன் என்று. அல்லாஹ் சொல்லுவான், நீ பொய் சொல்லுகிறாய், கதிப்த, நீ பொய் சொல்லுகிறாய், உன்னை வீரன் என்று சொல்லப்படுவதற்காகத்தான் நீ போரிட்டாய் என்று அல்லாஹ் சொல்லிவிடுவான். உள்ளங்களின் எண்ணங்களை அறிந்தவன் அல்லாஹ். யௌம துபுலஸ் ஸராயிர், ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும். இன்றைய உலகத்திலே மறைத்து வைத்திருக்கலாம், பார்வையிலிருந்து மறைக்கலாம், மக்களுடைய அறிவிலிருந்து மறைக்கலாம், ஆனால் உள்ளங்களை அறிந்தவன் அல்லாஹ். உள்ளங்களின் எண்ணத்திற்கு ஏற்ப தீர்ப்பு செய்பவன் அல்லாஹ். சொல்லிவிடுவான், நீ வீரன் என்று சொல்வதற்காக போரிட்டாய், அந்த வீரன் என்று உன்னை சொல்லப்பட்டு விட்டது என்று முகம் குப்பர இழுக்கப்பட்ட அவன் நரக நெருப்பிலே தள்ளப்படுவான். அடுத்ததாக அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வரஜுலுன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு வகரஅல் குர்ஆன், குர்ஆனை கற்றுத் தேர்ந்த மனிதன், தானும் கற்றான், பிறருக்கும் கற்றுக் கொடுத்தான். அல்லாஹ் கூறுவான், நான் உனக்கு குர்ஆனை கொடுத்தேனே, அதை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுத்தேனே, என் மார்க்க ஞானத்தை கொடுத்தேனே, என்ன செய்தாய் என்பதாக. அந்த அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ், உன்னுடைய மார்க்க கல்வியை நான் கற்றேன், அதை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தேன், உனக்காக வேண்டிய நான் குர்ஆனை ஓதினேன் என்று. அல்லாஹ் சொல்லுவான், கதிப்த, நீ பொய் கூறினாய், மாறாக வலகின்னக தஅல்லம்த லியுகால் ஹுவ ஆலிம் வகரஅத லியுகால் ஹுவ காரி. அல்லாஹ் பாதுகாப்பானாக. உன்னை ஆலிம் என்று சொல்வதற்காக, உன்னை பெரிய காரி என்று சொல்வதற்காகத்தான் நீ குர்ஆனை ஓதினாய், ஒன்று மக்கள் போற்றுவதற்காகத்தான் நீ மார்க்க கல்வியை படித்தாய், அதை பிரச்சாரம் செய்தாய், அப்படியே சொல்லப்பட்டு விட்டது, இனி உனக்கு இங்கே நன்மை இல்லை என்று அல்லாஹ் கூறிவிடுவான். ஃபசுஹிப அலா வஜ்ஹிஹி ஹத்தா உல்கிய ஃபின்னார், பிறகு முகம் குப்புற இழுக்கப்பட்டு நரக நெருப்பிலே வீசி எறியப்படுவான். மூன்றாவதாக ஒரு மனிதன், அல்லாஹ் அவனுக்கு வசதியை கொடுத்தான், செல்வத்தை கொடுத்தான், அவற்றையெல்லாம் கூறி அல்லாஹ் கேட்பான், நீ இந்த செல்வத்திலே எனக்காக என்ன செய்தாய்?
அந்த மனிதன் சொல்வான், மா தரக்து மின் சபீலின் துஹிப்பு அன்னஹு யுன்ஃபகு ஃபீஹி இல்லா அன்ஃபக்து ஃபீஹி லக யா அல்லாஹ். யா அல்லாஹ், எந்த வழியிலெல்லாம் செலவு செய்யப்பட வேண்டும் என்று நீ விரும்பினாயோ அந்த வழிகளெல்லாம் நான் செலவு செய்து கொண்டே இருந்தேன் என்று சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுவான், நீ பொய் சொல்லுகிறாய், நீ பொய் சொல்லுகிறாய். உன்னை கொடைவள்ளல் என்று சொல்வதற்காக, தர்மகத்தாய் என்று சொல்வதற்காகத்தான் நீ செலவு செய்தாய் என்று அல்லாஹ் சொல்லிவிடுவான். பிறகு அவனையும் முகம் குப்புற நரகத்திலே தூக்கி எறியப்படும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி பெரும்பாவங்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணுகிறார்கள். அதிலும் குறிப்பாக கடைசியாக கூறிய இந்த பெரும்பாவம் இருக்கிறதே, முகஸ்துதி என்பது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போன்று இன்னஹு அக்ஃபா மின் குல்லி ஹஃபியின், ரொம்ப மறைவானது, ரொம்ப மறைவானது. ஒரு கருப்பு எறும்பு உடலிலே ஊர்ந்து வருவதை எப்படி அறிய முடியாதோ அதைவிட மறைவானது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக, நம்முடைய ஈமானை, நம்முடைய அமல்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும்.